அன்புள்ள விவாத மேடை அன்பர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாட முத்துஜோதி மிக்க பணிவோடு வணங்குகிறேன். ஒரு அழகான தலைப்பை நமது திருமுரு ஐயா வழங்கியிருக்கிறார்கள். இல்லறம் சுத்த சன்மார்க்க நெறிக்கு தடையா? ஆமெனில் ஏன் தடை? இல்லையெனில் எப்படி தடை இல்லை? கேள்வி பாருங்கள், என்ன அழகா, என்ன சிறப்புனா இந்த விவாத மேடைக்கு இதுவரையில் நடந்த விவாத மேடைகளிலே இத்தனை பேர் கலந்து கொண்டதில்லை. கிட்டத்தட்ட 20-21 பேர் இந்த விவாத மேடையிலே பங்கெடுத்து, அதுவும் 2 நிகழ்வுகளிலே, அமர்வுகளிலே 2 அமர்வாக நடந்தது இந்த விவாதம். ஆக 2 அமர்வுகளிலே 20-21 பேருக்கு மேலாக இந்த விவாத மேடையிலே கலந்திருக்கிறார்கள். 22 பேர் என்று கருதுகிறேன். வெங்கடேஷன் ஐயா, அமெரிக்கா வெங்கடேஷன் ஐயா, அமெரிக்காவை சேர்ந்த திருமதி வெங்கடேஷன் அம்மா, அபுதாபி சேர்ந்த ராமகிருஷ்ணன் ஐயா, சபாபதி ஐயா, ஜெகதீஸ்வரி அம்மா, மாரிமுத்து ஐயா, அமெரிக்கா முருகேசன் ஐயா, அமெரிக்காவுடைய பிரசன்னா ஐயா, அதற்கப்புறம் ஞானாம்பிகை அம்மா, மலேசியா கோபால் ஐயா, சிவசங்கர் ஐயா, ஹரிஹரன் ஐயா, மாரிக்கன் ஐயா, கனடா செல்வகுமார் ஐயா, திருமுருகன் ஐயா, மலேசியா விநாயகமூர்த்தி ஐயா, தளபதி அம்மா, ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, வானதி அம்மா, சிங்கப்பூர் கௌரிசங்கரி அம்மா, இப்படி ஒரு 22 பேர்களுக்கு மேலாக 2 அமர்வுகளிலே இந்த தலைப்பு சிந்திக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன சிறப்புனா, பெரும்பாலும் நம்ம அருட்பால் சொல்லியிருக்கிற கருத்து, மற்றவர் சொல்லுகிற கருத்தை விவாத மேடையிலே தம் கருத்தாக எடுத்து வைப்போம். இதிலே அவர்கள் தங்களுடைய அனுபவத்தையும் எடுத்து சொன்னார்கள். அதான் அது சில நேரங்களில் நம்ம கண்ணீர் ஓரங்களிலே கண்ணீர் கசிவது போல் ஒரு சில அனுபவங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு உயிர்ப்பான ஒரு தலைப்பாக இது அமைந்திருக்கிறது. ஆழம் நிறைய போயிட்டாங்க அவங்க. பெரும்பாலும் இந்த 22 பேர் மிக நல்ல ஆழம் சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த தடவை நான் கொஞ்சம் அகலம் அதிகமாக போகலான்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பில். இது தொடர்பான பிற செய்திகளை தெரிந்து கொள்வது இங்கே சால தகும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இல்லறம் சுத்த சன்மார்க்க நெறிக்கு தடையா? ஆமெனில் ஏன் தடை? இல்லையெனில் எப்படி தடை இல்லை என்கிற இந்த கருத்தை சிந்திப்பதற்கு முன்னாலே, இந்த துறவரம் என்கிற ஒரு சொல், அந்த துறவரங்கிறது வடமொழியில் சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த சொல்லினுடைய வளம், அதை உற்று நோக்குகிற அடிப்படையில் தான் இந்த துறவரமும் சந்நியாசங்கிற சொல்லும் வேறுபடுகின்றன. சமஸ்கிருதத்திலே சந்நியாசம் என்றால் அதை சமஸ்கிருத இலக்கணப்படி 2ஆக பிரிப்பார்கள். சம் நியாசம், அது சமஸ்கிருத இலக்கண விதி. சம் நியாசம், சம் என்றால் மொத்தம் என்று பொருள். அது என்ன வியப்புனா, ஆங்கிலத்திலையும் சம்னா மொத்தம்தான், சமஸ்கிருதத்திலையும் சம் என்றால் மொத்தம்தான். நியாசம் என்றால் வேண்டாம் என தியாகம் செய்வது, வேண்டாம் என்று தியாகம் செய்வது. ஆக வேண்டாம் என்று தியாகம் செய்கிறதுனால சந்நியாசம் என்றால் இந்த உலக இன்ப வாழ்க்கைகள் அத்தனையும் வேண்டாம் என்று நீக்குவது, தேவை உள்ளதை மட்டும் வைத்துக்கொள்வது. ஒன்று ஒரு கேள்வி வரும், அது எப்படிங்க தெரியும் தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு? ஒரு புத்த பிட்சு நமக்கு துணைக்கு வர்றார். அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு பொருள் 6 மாதமாக பயன்படுத்தாமல் உங்களோடு இருக்கிறதோ அது உங்கள் வாழ்நாள் முதற்கும் பயன்படாது, அது தேவையில்லாமல் நீக்கிடுங்க. புத்த பிட்சு சொல்கிற ஒரு அறிவுரை இது. அதனால் இந்த சந்நியாசத்தை பற்றி ஒரு போவதற்கு முன்னாடி சொல்கிறார் பாருங்க புத்த பிட்சு. இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து வரலாம். அது எப்படிங்க 6 மாதம் பயன்படாது 7ஆம் மாதம் பயன்படக்கூடாதா? அதுக்கு எல்லாம் கிடையாது. அது 6 மாதம் என்பது அவர் மனதில் நினைக்கிற அதிகபட்சம் இல்லை. 6 மாதம் ஒரு பொருள் உனக்கு பயன்படலை, வேண்டாம், இந்த பொருள் உனக்கு தேவையில்லை, விட்டுரு. ஏதோ ஒரு நகைச்சுவை இருக்கு இல்லைங்களா, தேவையுள்ள அணி தேவையில்லாத தண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பான். நீ பிடுங்குறலாம் தேவையில்லாத அணி தான் பிடுங்கும் அப்படின்வான். அதுபோல் நான் வைத்திருப்பதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள் தான் என்ற முடிவுக்கு வர வேணும், 6 மாதம் பயன்படுத்தவில்லை என்றார். நீங்கள் இந்த சந்நியாசத்தை பற்றி ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அந்த போர்க்களத்திலே குருஷேத்திரத்திலே கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு அவன் போர் செய்ய தாங்குகிறான், எதிரி இருப்பவரான், தனது உறவினர், அண்ணன், தம்பி, உறவினர், குரு, தாத்தா, அவற்றை அவளை எப்படி கொல்வது என்று நினைக்கிறான். அப்பொழுது உபதேசம் செய்கிறான். அப்புறம் 2 அதிகாரம் உபதேசம் போகுது, 3ஆவது அதிகாரம் தூங்குது. அந்த 18 அதிகாரத்தில் அழுத்து போடுறான். யாருங்க? நம்ம அர்ஜுனன். அவன் சொல்கிறான், வேண்டாம்
கிருஷ்ணா எனக்கு போர் மட்டும் வேண்டாம்னு சொல்லி எனக்கு வாழ்க்கை வேண்டாம், நான் சன்னியாசமாக போகிறேங்கிறான். அவ்வளோ வெறுத்து போகுது எனக்கு. உடனே சொல்கிறான் கிருஷ்ணன் இல்லைன்னு சன்னியாசம் ஆக முடியாது, நீ அரசன், போர் செய்ய வேண்டும் என்று அவனுடைய பிரெயின் வாஷ் பண்ணுறான். அப்புறம் அப்படியே போகுது. ஒரு 100 அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம் வருது, அறிவுரை கூறிக்கொண்டே இருக்கிறான். 5ஆவது வருது, போதும் கிருஷ்ணா நிறுத்திடு, வேண்டாம் வேண்டாம் நான் சன்னியாசமாக போகிறேன். மறுபடியும் திரும்ப முருகமூர்த்தி 20 போல மறுபடியும் சொல்ல எனக்கு சன்னியாசம் தான் வேண்டும். மறுபடியும் சொல்கிறான், உன் கடமையை செய், உன் கடமை செய்வதற்கு தான் உங்கள் அதிகாரம் இருக்கிறது. நேத்தகு குரு தர்மத்துவம், நீ கடமை செய், அது உனக்கு சரியாக இருக்கும், இப்போ சன்னியாசம்லாம் வேண்டாங்க. இப்படி போகுது. போய் 17 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. 18ஆவது அத்தியாயம் சொல்லணும். அர்ஜுனனே தேடி வந்து சந்நியாசம் வேண்டும் என்று 3ஆம் அத்தியாயத்திலும் 5ஆம் அத்தியாயத்திலும் கேட்கிறப்ப வேண்டாம் என்று சொன்ன கிருஷ்ணன் 18ஆம் அத்தியாயத்திலே அவன் என்ன செய்கிறான்னா சந்நியாச யோகம் என்று ஒரு அதிகாரத்தையும் முழுது 12ஆம் அத்தியாயத்தில் சந்நியாச யோகத்தை பற்றியே பாடுறான். அதற்கு வியாக்கியான கர்த்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, அர்ஜுனுடைய பக்குவத்திற்காக தான் அவன் காலம் தாழ்த்தி கொண்டே வந்தான். ஆக சந்நியாசனுடைய அந்த யோகத்தை, அது பேரே சந்நியாச யோகம், அது ஒரு ஞானம், அதை புரிந்து கொள்கிற பக்குவங்கள் 17 அத்தியாயங்களை சொல்லிவிட்டு உலகத்தினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய பாஷை அந்த விஷயங்கள் ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்குறோம். அதெல்லாம் பொருள். சமஸ்கிருத விஷயம் என்பது ரொம்ப ஆழமான பொருள் உள்ளது. உலகத்தை பற்றிய நமது புரிதல் தான் விஷயம். அந்த உலகத்தை பற்றிய புரிதலை சொன்ன பின்னாலே 18ஆம் அத்தியாயத்தின் பெயரையே சந்நியாச யோகம் என்று வைக்கிறான். அதில் சந்நியாசம் என்பது அவ்வளோ ஒரு ஆழமான கருத்தாக வடவேளாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சந்நியாசத்தை 4ஆக பிரிப்பார்கள். ஒன்று வந்து கிரம சந்நியாசம், ஆதுர சன்மார்க்கம் 2, ஆதுர சந்நியாசம் 2, அதி ஆதுர சந்நியாசம் 3, ஆபத் சந்நியாசம் 4. இது வந்து நம்ம ஷோ வந்து எங்கே பிராமணன் இன்னொரு நூல் எழுதியிருக்கார். நிறைய பேர் படிச்சிருக்கலாம், அது படிக்காமல் இருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நூலேருந்து 4 சந்நியாசத்தை குறிப்பிடுறார். குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கிரம சந்நியாசம் புரியறது, ஆபத் சந்நியாசம் புரியறது, இந்த ஆதுர சந்நியாசம் அதி ஆதுர சந்நியாசம் எனக்கு புரியவில்லைன்னு எழுதி முடிச்சுடுறாரு அந்த புத்தகத்தை. அது விளக்கம் கொடுக்கல. அதனால் கிரம சந்நியாசம்னா என்னன்னா, பிரம்மச்சரியத்தில் ஒழுகி பின் இல்லறத்தில் வாழ்ந்து பின் வானப்பிரஸ்தம் நிலையிலே புகுந்து 4ஆவதாக சந்நியாசம் என்கிற முறைப்படி சந்நியாசம் ஏற்பதுதான், கிரமப்படி முறைப்படி ஏற்பதுதான் கிரம சந்நியாசம். இதில் ஏதாவது ஒரு இடையில் இருக்கிற படியை ஒன்று விட்டுட்டு நேராக சந்நியாசம் போனால் அது ஆதுர சந்நியாசம். இறைவனுடைய அருளாலே பிறப்பிலிருந்தே சந்நியாச நிலைக்கு போகிறாங்க பாருங்க, அது அதி ஆதுர சந்நியாசம். இந்த விளக்கங்கள் வேறு நூல்களில் வேறு இடத்துல வருகிறது. அது தெரியவில்லை என்று விட்டு விடுகிறார் எங்கே பிராமணங்கிற நூலில். சரி, இதுக்கு வந்து பலவிதமான பொருளை பல பேர் மாற்றி மாற்றி எழுதுவார்கள். ஆனால் இந்த பொருள் தான் பெரும்பாலும் சொல்லுவார்கள். அப்போ 4ஆவதான இந்த ஆபத் சந்நியாசம் இருக்கு பாருங்க, அது வந்து நெருக்கடி கால சந்நியாசம்னு அர்த்தம். நெருக்கடி சூழ் சந்நியாசம், எமர்ஜென்சி ஆஸ்டிசம். ஆஸ்டிசம்ங்கிறது தான் அந்த துறவு நிலை, எமர்ஜென்சி ஆஸ்டிசம் இது. அப்போ இந்த ஆபத் சந்நியாசம்னா என்ன, அதை வளர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான காலங்களில் தான், சூழ்நிலைகளில் தான், வாய்ப்பில் தான் சில பேர் நம்ம புரிஞ்சுக்கணும் சில கருத்துக்களை. இதெல்லாம் தனி நூல் எடுத்து போய் படிக்க போகிறாங்க நம்ம நண்பர்கள். ஆபத் சந்நியாசி விளக்கிறதுக்கு எனக்கு தெரிகிற ஒரே பற்றுக்கோடு எனக்கு மகாபெரிவர் தான். நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் மகாபெரிவரை பற்றி பெருமையாகவும் சொல்லுவேன், அவர் தமிழ் மொழியை நீச பாஷையை சொல்கிறப்ப சிறுமியாகவும் சொல்லுவேன். ஆனால் அவரிடத்திலே நம்மளாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கு. உதாரணமாக, உள்ளபடியே ஒரு சன்னியாசி எப்படி வாழணும்னா அவர் ஒரு சான்றாக வாழ்ந்தார். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சன்னியாசி நிலை, துறவு நிலை, ஒடுக்க நிலை. அவருக்கு இருந்த ஒரு கனகத்தையே பொண்ணையே கொட்டி அபிஷேகம் பண்ணாங்க. அவருக்கு கனகாபிஷேகம் பெற்றவர். அவர் நினச்சிருந்தா விதவிதமாக சாப்பிட்ருக்கலாம். அப்படி சாப்பிடலீங்க. ஒரு கடைசி ஒரே வேலை தான், அதுவும் பொரி, நெல் பொரி, அந்த பொரி, இது போல் மிக எளிமையான உணவுகள். அதுக்கெல்லாம் ஒரு மகா வைராக்கியமான ஒரு குணம் வேணும். ஒரு நேரோட ஒரு நேரம் பசி எடுக்கிறவர் கொஞ்சம் இன்றைக்கி வந்து மிளகு ரசம் சாப்பிட்டு பார்க்கலாமான்னு ஒரு நப்பாசை வரலாம்ல. அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். நூற்றாண்டு விழா கொண்டாடுற போகிற ஏற்பாடுதான் செய்கிற நேரத்தில் பாவம் இறந்துட்டார். அவர் இல்லைட்டா, அவர் நூற்றாண்டு விழா பிராமணன் 100 ஆண்டு இருந்தார்.
94 பிறந்தார். வள்ளற்பெருமான் சித்தி அடைந்து 20 ஆண்டு கழிச்சு பிறந்தார் அவர். அப்புறம் 100 ஆண்டு இருந்தார். 1894 பிறந்தவர் 100 ஆண்டு வாழ்ந்தார். அப்போ அவ்வளோ பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கத்தை அவர் அவ்வளோ உயிர் மூச்சாக கடைப்பிடித்தார். இது ஒரு சன்னியாசியுடைய இலக்கணங்க. நீங்கள் இருக்கிற சன்னியாசிகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மகாபெரியவர் இந்த சன்னியாசத்தை எப்படி மேற்கொண்டார், அந்த ஒழுக்கங்களை எப்படி பின்பற்றினார், அந்த வைராக்கியம் அவருக்கு எப்படி இருந்தது, இதை போற்றணும் இல்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ அலங்கோலங்கள்லாம் பார்க்குறோம். துறவி என்கிற பேராலே, ஜெகத்குரு என்கிற பேராலே, அந்த குரு இந்த குரு எவ்வளோ பார்க்குறோம். இவர்கள் மத்தியிலே அவர் சன்னியாசிக்கு ஒரு இலக்கணத்தை கற்பித்தவர். என்ன சாஸ்திரம் சொல்லுகிறதோ ஒரு சன்னியாசிக்கு அதை சத்தியபூர்வமாக கடைபிடித்தவர். அவர் ஒரு ஸ்மார்த்த பிராமணர் குடும்பத்தை, கன்னட பிராமணர், அவர் கன்னடாவுடைய பூர்வீக உடையவர். ஆனால் அவருடைய தகப்பனார் ஒரு கல்வி அதிகாரியாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டிலே தான் பணிபுரிந்தார். அப்போ அவர் மாற்றலாகி விழுப்புரத்தில் இருக்கிறார். 1894 அங்கே பிறக்கிறார் இந்த மகா பெரியவர். அப்பொழுது அவருக்கு தாய்து பெற வைத்த பெயர் சுவாமிநாதன். ஏன்னா தகப்பனார் இந்த மாவட்ட கல்வி அதிகாரிகிறப்ப அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரைக்கும் தகப்பனார்கிட்டே படிக்கிறார். அப்போல்லாம் வீட்டிலே ப்ரைவேட் ஸ்டடின்னு படித்தா பள்ளியில் ஏற்றுக்குவாங்க. போய் சேர்க்குறப்ப நீங்கள் டிசி வாங்கிட்டோ அது வேணும்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில். அது தந்தையே சாஸ்திரங்கள்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஒரு ஸ்மார்த்த பிராமணர், அவர் கன்னட பிராமணர். அது தன்னுடைய கன்னட மொழி, சமஸ்கிருதம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். 12 வயதுக்கு மேலே 11 முடிஞ்சு 12வது துவங்குற பொழுது திண்டிவனத்திலே அந்த அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் பள்ளியிலே சேர்க்கிறார், கிறிஸ்துவ பள்ளியிலே. நேற்று கூட நான் உரையில் சொல்லியிருந்தேன். கிறிஸ்துவ பள்ளியில் கிறிஸ்துவர் மட்டும் தான் சேர்ப்பாங்கிற ஒரு தவறான கருத்தை ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற சொல்லிட்டு இருக்காரு ஒரு வாரமாக. அப்படிலாம் இல்லை. அதுக்கு 100 சான்றுனா நான் படித்தது அந்த பள்ளியில் தான். அதே திண்டிவனம் ஆர்காட் மிஷன் ஹை ஸ்கூல் தான் நானும் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் படித்து முடிக்கிறப்பெல்லாம் அது வால்டர்ஸ் கடர் ஹை ஸ்கூல் மாற்றிட்டாங்க பேரை பின்னால். ஆக அந்த பள்ளியிலே படித்தார். துருன்னு இருப்பாராம் சுவாமிநாதன். அந்த ஃபாதருக்கெல்லாம் மகா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த பையன் இவ்வளோ துருன்னு இருக்கான், இவ்வளோ படிப்பில் கெட்டி, வாத்தியார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே திருப்பி சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட இருந்தவர். பைபிள் போட்டி நடந்தது அங்கே. இந்த செய்திலாம் அகல செய்தி தான், நேரடியாக இது தொடர்பில் தான் இருந்தாலும் ஒரு பின்னணிக்காக நான் சொல்கிறேன். அந்த பைபிள் ஒப்பிக்கும் போட்டியிலே அந்த பள்ளியிலேயே இவரை விட வயசில் மூத்தவர்களை விட சின்னவங்க அத்தனை பேரையும் தாண்டி ஒப்பித்து முதல் பரிசு வாங்கினார் பைபிள் ஒப்பிப்பு போட்டியில். அதனால தான் கடைசி வரையில் அவர் இயேசுநாதெல்லாம் குறை சொல்ல மாட்டார். உயர்வான ஒரு ஞானி விழாவில் தான் வச்சு பேசிட்டு போகிறார். ஆக இந்த பைபிள் ஒப்பிப்பு போட்டியில் முதல்ல வந்தார். அதை விட இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆம் வகுப்பு போயிட்டார். இப்போ 7ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு போயிட்டார். அப்போ இந்த கிங் ஜான்கிற ஷேக்ஸ்பியருடைய நாவலில் நடிக்கணும். அதில் இந்த கிறிஸ்டியன் பள்ளிக்கூடத்தில் நிறைய செய்வாங்க. அதெல்லாம் நான் படித்த கூட அதெல்லாம் இருந்தது. அதுக்கு யாரை போடுறதுன்னு பார்த்தாங்க. கிங் ஜானா. இவர் நல்ல ஞாபக சக்தி அதிகம், துருதுருன்னு இருக்கார். இங்கிலீஷில் நல்லா மனப்பாடம் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் ரொம்ப சின்னதாக இருப்பார் அவர் உள்ளே. ஏன்னா அவ்வளோ வசதி இல்லை. நீங்கள் என்ன அதில் உணர்வு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் கல்வதிகாராக இருக்கார். அந்த தகப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் எவ்வளோ நேர்மையாக இருந்துக்கணும் பாருங்கள். சாப்பாட்டுக்கு இழுத்து பிடிக்கதான் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் அவங்களாம் தெரியும், இந்த வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் மகா தரித்திர சம்பளம்னு சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன பையனாக இருக்கிறப்போ வாத்தியாரில் சேர்த்து இந்தாங்க பையனுக்கு வாத்தியாரை சேர்த்திங்க, இந்தாங்க சாப்பாட்டுக்கே பத்தாது. அவ்வளோ ஒரு மிக குறைந்த ஊதியத்தை இந்த நாட்டிலே எங்களுடைய அண்ணார் பெரியண்ணார் வரையில் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் தான் கிடுக்கிடுன்னு கழகாட்சிகள் வந்தது. அவர்கள் ஓட்டுக்கு தேவையாக இருந்தது. என்னென்னமோ ஏற்றிவிட்டாங்க, 100 மடங்கு ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி உத்தியோகத்திலேயே ரொம்ப அதிக வருமானம் வருது, அதுவாக தான் இருக்கணும். ஆக அப்படிலாம் மாற்றிட்டார்கள். அதனால் அவர் அங்கே தகப்பனார் நேர்மையாக வேறு இருந்திருக்கார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். அதனால் ரொம்ப ஒரு வசதிலாம் இல்லை. ஒரு துணி 2 துணி தான் வச்சுக்கலாம். அது மேலே வைக்கும்போது அதே தச்சு கிச்சு மாட்டிக்க வேண்டியது தான். சாப்பிட்டுக்கலாம் 3 வேளை, அவ்வளோதான் சாப்பாடு வருமானம். ஜான் கிங்குக்கு இவரை போடலான்ற முடிவு பண்ணுறப்ப அந்த பெரியவனு எவனும் ஒப்பிக்கிற சக்தி அவனுக்கு இல்லை. இவரும் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே அப்பா யோசனை பண்ணுறாரு, ஐயோ அதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்க சொல்லுவாங்களே ஜான் கிங்னா. அப்போல்லாம் தகப்பனார் தான் தைச்சி கொடுக்கணும், பள்ளிக்குள்ளே தைச்சி கொடுக்க மாட்டாங்க.
ஒரு அரச தக்கெல்லாம் போனால் அதெல்லாம் நூற்றுக்கணக்கில் ஆகுமே, 80 ரூபா 70 ரூபா ஆகுமே. அப்போ இன்றைக்கி வந்து 8000 10,000 வச்சுக்கிங்க. அந்த 80 ரூபா புரட்டுறதுக்கு யோசனைப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பள்ளியில் விடல. இல்லை இவன் தான் சொல்லணும், இவன் தான் இருக்காரு ஒரே ஏத்தான்னு. அப்புறம் அவர் தகப்பனார் ஒரு ஆசை வந்து போகுது. சரி பள்ளியில் இவ்வளோ வலியுறுத்தாலும் நம்ம பிள்ளை படி சரி ஜான் ஒரே இரவெல்லாம் மனப்பாடம் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர் நாடகம் முழுவதும். அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கணும் பாருங்க சின்ன வயசில். நாடகம் போட்டவுடனே எல்லாம் ஒரே கைத்தட்டல் அமக்கள் பிச்சு வாரிவிட்டாங்க. இப்படி இவருடைய அகாடமிக் கேரியர் போயிட்டுருக்கு. அப்போ தான் அவருடைய முன் பிறவியினுடைய நற்பயன் ஊழ்வினை வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ தான் நம்முடைய சப்ஜெக்ட் வர இந்த சந்நியாசங்கிற சப்ஜெக்ட் நான் வரப்போகிறேன். இப்போ காஞ்சிபுரத்தினுடைய 66வது சங்கராச்சாரியார், அவர் பேரும் சந்திரமௌலீஸ்வரர் சரஸ்வதி சுவாமிகள் தான். அவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான். 66வது சன்னிதானம். அவர் ஒரு முறை திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற பெருமுக்கல்ங்கிற ஒரு ஊருக்கு வருகிறார். அங்கே இருக்கிற சிவாலயத்திலே வழிபாடு செய்கிறார். சின்ன கிராமம், அது ஆசிரியத்தோட தொடர்புடைய பல முறை சொல்லியிருக்கேன், வானசாஸ்திரத்தோட தொடர்புடையது. வழிபாடு பண்ணுறார். அப்போ இந்த பையன் அப்பா தகப்பனாரெலாம் அவர் குருவாவை தெரியும் உங்களுக்கு. அந்த குலத்தார் அத்தனை பேரும் சங்கராச்சாரியர் தெய்வமாக நினைப்பாங்க. இவனே சுவாமிநாதனை அழைச்சிட்டு போகிறாங்க. சுவாமிநாதனை பார்த்தோன்னே அவருக்கு பொறித்தட்டுது. அப்படின்னா இவ்வளோ ஒரு கண்ணில் இவனுக்கு ஒரு சக்தி இருக்குது, இவ்வளோ தேஜஸாக இருக்கானே. ஏழை பிராமணன் தான், ஏழை பையன்தான், ஒரே வருஷமாக ஒரு துணிமணி மேலே கட்டிக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். ஆனாலும் இவன் ஒரு மிகப்பெரிய ஆளாக பின்னால் வர வேண்டியவன் தெரிஞ்சு போதவருக்கு. இந்த 66வது சன்னிதானத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். இவர் காலில் விழுந்து சாஷ்டாமாக விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். இவர் காலில் விழுந்து வணங்குற ஆசீர்வாதம் வாங்குறார். ரொம்ப பிடிச்சி போகுது ஒரு கடாடா, என்ன பிரீதி, என்ன பக்தி, சிரேஷ்டமான பிள்ளையாண்டானா இருக்கேனே, நன்னா வருவேன் நீ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. திரும்ப திரும்ப இவர் போகிற வரைக்கும் மனசு இல்லாமல் குழந்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 8 வயசு பையன் இல்லைங்களா. இந்த நிகழ்ச்சி அப்படி மனசில் வச்சுங்குது. அவர் அப்புறம் காஞ்சிபுரம் போடுறார். அப்புறம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவைங்கிற ஊரில் போய் முகாமிட்டு இருக்கிறார். அங்கே போன உடனே இவர் எல்லாருக்கும் அருளை கொடுத்துட்டுருக்கார், ஆசீர்வாதம் பண்ணுறவங்களெல்லாம். அங்கே வந்து சிஷியில் ஒருத்தன் இவர் அருளை கொடுக்குறது பேரெல்லாம் அவருக்கு அவன் அம்மையை கொடுத்துட்டு விட்டான், சின்னம்மை. சின்னம்மை வந்த உடனே ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, காஞ்சிபுரம் திரும்பி போகக்கூடாது, அந்த முகாமிலே தான் தங்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அங்கேயே தங்குறார். அப்போல்லாம் வைத்தியம் கிடையாது. இந்த ஸ்மால் பாக்ஸ்லாம் மிக கொடுமையான உயிர்கொல்லியாக இருந்தது, வைரஸ் இல்லைங்களா அது. ஆக தன் உயிர் பிரிய போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறார் 66வது சன்னிதானம். அப்போ இந்த பையன் ஞாபகம் வருது அவருக்கு. யாருங்க? சுவாமிநாதன். இந்த திண்டிவனம் பக்கத்தில் இந்த பெருமுக்கல் ஊரில் ஒரு பையனை பார்த்தோமே, அடாடாடா என்ன தீட்சணை அவனுக்கு. அவனுக்கு செய்தி அனுப்பிச்சோம். அப்போல்லாம் வந்து ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் கூட கிடையாது, டெலகிராம் தான் ஒரே வழி. திண்டிவனத்துக்கு டெலகிராம் கொடுக்குறாங்க, அப்படிலாம் இருக்குது. அவங்க தகப்பனாரும் அங்கேருந்து மாறி போய் அவர் திருச்சி எங்கேயோ போடுறார். அதனால் திருச்சிக்கு போகிறதுக்கு அங்கே போய் அனுப்பிச்சு இங்கே அனுப்பிச்சு போய் சேரல, லேட் ஆகிடுது. இவருக்கு உயிர் போடுங்கிற நிலைமை வருது. அந்த ஸ்தானம், அந்த பீடம் வந்து காலியாக இருக்கக்கூடாது. உடனே நினைக்கிறாருன்னா, மடத்தில் வந்து ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான். யாருன்னா அவனும் நம்முடைய மகாபிரிவர் சுவாமிநாதனுடைய சொந்த தாய் வழி உறவினர் பையன்தான் அவன். அவரும் தகப்பனாரும் மடத்திலே இருக்கிறார்கள். அவர் ரிக்வேதம் படிச்சுட்டு இருக்காங்க. அவன் பேர் லக்ஷ்மிகாந்தன். 18 வயசாகுது. 18 வயசு லக்ஷ்மிகாந்தன் காஞ்சிபுரம் மடத்திலே படிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே தங்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. அவர் வந்து மகாபிரியருடைய தாய் வழி உறவினர் பையன். உடனே அவன் ஞாபகம் வர்றான். யாருக்கு? 66வது பட்டத்து சுவாமிகளுக்கு. உடனே அவன் கூட வர சொல்கிறார். எங்குங்க? அந்த கலவைங்கிற ஊருக்கே கூட்டு வந்து அங்கேயே அவனுக்கு தீட்சை கொடுக்குறார், மடாதிபதியை ஆக்கிவிடுறார். அவர் அவனுக்கு வந்து அந்த பீடத்தை மட்டும் கொடுக்கல. அந்த 66வது சன்னிதானம் அந்த லக்ஷ்மிகாந்தனுங்கிற 18 வயசு பையனுக்கு அந்த சங்கராச்சாரியாருங்கிற பட்டத்தை மட்டும் கொடுக்கல, இவர்கிட்ட இருந்த அந்த சின்ன அம்மையும் சேர்த்து அம்மையும் சேர்த்து கொடுத்துட்றாரு. அது வைரஸ் இல்லைங்களா, கிட்ட கிட்ட வந்து காலில் கீழே விழுந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க, தலையை தொட்டுக்கிட்டு விட்டுருப்பார். ஆக இவனுக்கு வந்து பட்டம் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, வைரஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. அந்த பையனும் பாருங்கள் ஒரு படுத்த படிக்க ஆடுறான். அவனுக்கும் நாள் குறிக்கிறார்கள். அப்போ இவர் வந்து மகா பெரியவர், அதாவது இந்த சுவாமிநாதனை ஆக்கணும் போகணுங்கிறதெல்லாம் சாமிக்கு இஷ்டம் இருக்கிறதுலாம் அவனுக்கு தெரியும்.
அவனுக்கு சேதி அமிச்சும் வர முடியாததுனால தான் வந்து ஒரு இப்போ பீடம் காலியாக இருக்கக்கூடாது தான் தன்னை மடாதிபதி ஆக்குறாங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால் தான் சாக போகிறது தெரியாது பாவம் அவருக்கு, லக்ஷ்மிகாந்தனுக்கு. அது புரிஞ்சுக்கிறான், நமக்கு காலம் நெருங்கியாச்சு. அவரும் மரணம் அடைஞ்சுடுறார், சமாதி ஆகிடுறார் கலவையில். இந்த பையனுக்கு நம்ம சமாதி ஆக போகிறோம்னு புரிஞ்சு போகிறது. உடனே அங்கே இருக்கிற மடத்தில் இருக்கலாம் கூப்பிட்டு நீங்கள் போய் சுவாமிநாதனுக்கு ஒரு டெலகிராம் கொடுக்குவோம், கொடுத்து இம்மிடியேட்டாக அழைச்சி வாங்க, ட்ரெயினில் வர சொல்லுவாங்க, வண்டியில் கிட்டியில் வந்து லேட்டாகிட போகிறது. தகப்பனாருக்கு செய்தி கிடைக்குது. அவர்களெல்லாம் ட்ரெயினை பிடிச்சி எதுக்கு வராங்க. காஞ்சிபுரம் வந்தோடனே ஸ்டேஷனில் இருக்கவங்கலாம் 2 வண்டி ஏற்பாடு பண்ணுறாங்க, 2 குதிரை வண்டி. ஒரு குதிரை வண்டி தாய் தப்பனாருக்கு, இன்னொரு குதிரை வண்டி சுவாமிநாதனுக்கு. அது புரியல, தாய் தப்பனுக்கு ஏன் எங்களோட தனியாக கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது மடத்து உத்தரவு. அப்போ போக சொல்கிறாங்க. இல்லை வந்து இந்த பெருமுக்களுக்கு அந்த சன்னிதானம் வந்தப்போவே அவர் மேலே மடாதிபதி ஆக்கணும் ஒரு எண்ணம் வந்து போச்சு பெரியவருக்கு. அவர் வந்து இப்போ சின்ன மீனால் சமாதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேதி அனுப்பிச்சு உங்களுக்கு சேதி கிடச்சி நீங்கள் வர முடியாததுனால தான் இவனை பண்ணாங்க, லக்ஷ்மிகாந்தனை பண்ணாங்க, உங்கள் சொந்தக்கார பையன்தான். பட் பாருங்க விதி வம்சம், அவனும் வந்து 8ஆம் நாளே செத்து அந்த ஸ்டேஜ் ஆகிடுது. 7 நாள் தான் பட்டத்துலேயும் அந்த பிடத்துலேயே போய் உட்காரல. வந்த உடனே அம்மா படுத்து தனி படுக்க வச்சாங்க, அப்படியே ஆடுறார். பேருக்கு தான் அவர் வந்து 67வது சன்னிதானம். யாருங்க? அந்த லட்சுமிகாந்தங்கிற 18 வயசு பையன். பேருக்கு தான் 67வது சன்னிதானம். ஆனால் சன்னிதானம் பீடத்தில் உட்கார முடியல. அதுக்குள்ளே அம்மை வந்து போகுது, சின்ன அம்மை. இதெல்லாம் சொன்ன உடனே மனசு கலந்து வெடிக்குது. பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? ஐயோ இவன் வந்து சன்னியாசாக்கரை தான் கூப்பிட்டு போகிறாங்களாம் படத்துக்கு, அதான் தனி இதில் வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க. போய் ஒவ்வொன்றும் கதறி அழுகுது அந்த அம்மா. ஒத்துக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் மகாபிரிவர் சொன்னாராம், அந்த வயசுலேயே 8 வயசுங்க அப்போ. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ண உடனே அப்போ சொல்கிறாரு அவர், இல்லைம்மா நான் எனக்கு வந்து இறைவனுடைய திருவுருள் ஏதோ இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த பதவி தேடி வர்றது. அவங்களுக்கு வந்து 5 குழந்தை மொத்தம். இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு அந்த அம்மா பேர் லக்ஷ்மி. அங்கே 2 தம்பதியருக்கு. மகாபிரிவர் 2வது. மேலே ஒரு மூத்தவர் இருக்கார், கீழே 2 இளையவர் இருக்கிறார்கள், ஒரு தங்கையும் இருக்கா. மொத்தம் 5 பேர். 5 பேரை பெற்றேளாம்மா, என்னை ஒருத்தனை விட்டுவிடுங்களேன், செத்து விட்டு கொடுத்தேன்னா நான் ஞானம் அடைஞ்சிருவேன், பரமபதத்தை நான் பார்க்கப்படாதாம்மா சொல்லி கதறார். இப்படி பேசிகிட்டே ஆற்றுல குளிக்க போகிறாங்க. அப்போ போய் ஆற்றுல காலை வைக்கிறார் சுவாமிநாதனை. ஒரு முதல்ல பிடிச்சுண்டுது. ஐயோ அம்மா முதல்ல இழுக்கிறது கத்துறாரு. ஐயோ அப்பாடே யாரும் இல்லையா, இருப்பு யாரும் உதவி பண்ண ஆள் இல்லை. அப்போ உடனே சட்டுன்னு ஒன்று வர்றது சங்கராச்சாரியாருக்கு, இவருக்கு மகாபெரியவருக்கு. அம்மா உனக்கு ஒரு உபாயம் சொல்லட்டுமா, சீக்கிரம் சொல்லணும், நீ என்னை முதல்ல இழுத்துட்டே இருக்கு. என்னடா அம்பிங்கிறாவ. சன்னியாசிகளை முதல்ல இழுக்காதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதம்மா. நான் சன்னியாசம் வாங்குறதுக்கு நீ அனுமதி கொடுத்தேன்னா நான் வந்து சன்னியாசம் சௌந்தரமணீஸ்வரர் சத்தியமாக நான் சன்னியாசி, நான் கத்துறேன், உடனே முதல்ல விட்டுரும் பாரு அப்படிங்கிற. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க? பையனை விட்டு கொடுக்குறதா உயிரை முக்கியமாக, பையனுடைய சன்னியாசத்தினால் வரக்கூடிய பிரிவு முக்கியமாக, உயிர் பிரிவதை காட்டிலும் என் மகன் உயிரோடு இருக்கட்டும், சன்னியாசமாக கூட என்னை விட்டு பிரிவிட்ட சொல்லிட்டு உன்னை சன்னியாசம் ஆக்கிட்டேன்னு ஒத்துண்டேங்கிறாவா. உடனே சந்திரமணீஸ்வரர் சத்தியமாக நான் சன்னியாசிங்கிறார், முதல்ல விட்டு கொடுத்து. இது அவருடைய வரலாறு. அதுக்கு தான் ஆபத் சந்நியாசம் என்று பேர். அதுக்கு எவ்வளோ கதை சொன்னேன் ஏன் நான் அடப்போ, இவர் சான்ஸ் கிடைச்சா சொல்லிக்கிட்டே இருப்பார்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் இந்த கதைகளை. இதற்குத்தான் ஆபத் சந்நியாசம் என்று பெயர். இது நல்ல உதாரணமாக இல்லைங்களா ஆபத் சந்நியாசத்துக்கு. இங்கே ஒரு உண்மை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இல்லறத்தை வெறுத்து சந்நியாசம்ங்கிறதா வடவிலாருடைய துறவரம். இல்லறத்தை வெறுத்து சந்நியாசம் இது வடவிலாருடைய துறவரம். ஆனால் தமிழிலே துறவரமும் இல்லறமும் ஒன்றை விட்டு பிரிக்க முடியாதது. இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சொல்லப்போனீங்கன்னா தமிழில் இல்லறம் என்பதே துறவரத்தினுடைய தொடக்க வாசல், இல்லறத்தினுடைய விளைவு தான் துறவரம். இப்போ ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒரு வாழ்வுடைய அங்கம் என்று கருதியவன் தமிழர். ஆக இல்லறத்தினுடைய இறுதி நிலை தான் துறவரம், அல்லது துறவரத்திற்கான ஆயத்தப்படுத்துகிறது தான் இல்லறம். இதற்கு அருஞ்சான்று நூல் தான் திருக்குறள். திருக்குறளுடைய பாயிர அமைப்பு இருக்குது பாருங்கள். அந்த பாயிர அமைப்பை இதை தெற்றனை விளக்கும். வள்ளுவர் பாயிரவியலுக்கு பிறகு அறத்துப்பாலிலே வைக்கும் இயல் இல்லறம்.
பாயிரையில்ங்கிறது அந்த கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு எல்லாம் இருப்பது. அது முடிந்தவுடனே அறத்துப்பால் ஆரம்பிக்கிறது. அறத்துப்பாலுடைய அந்த இயலுடைய முதல் இயலே இல்லறம்தான். அதன் பின்னால் வருவது என்னங்க? துறவற இயல். அப்போ பாருங்க, வெவ்வேறு இல்லை. பாயிரம், இல்லறம், இல்லறவியல், அடுத்து துறவறியல். அப்போ என்னங்க அர்த்தம்? துறவறியலுக்கு ஆயத்தமாக்குற பணிதான் இல்லறம், இல்லறவியல். ஆக இல்லறம் துறவரத்தில் முடிவதே சிறப்பான இல்லறம் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்தாக இருக்கு. இல்லறம் என்பது துறவரத்தினுடைய ஆயத்த களம். அதனால் இல்லறத்தில் தன்னிடம் உள்ள பொருளை பிறர்க்கு கொடுப்பது, ஈகை, விருந்தோம்பல், ஒப்புரவறிதல், இதெல்லாம் சொல்லிட்டு போகிற வரிசை அதிகார பேர் நான் சொல்கிறதெல்லாம். இல்லறத்தில் தன்னிடம் உள்ள பொருளை பிறர்க்கு கொடுப்பது, ஈகைன்னு ஒரு அதிகாரம், விருந்தோம்பல் ஒரு அதிகாரம், ஒப்புரவறிதல் ஒரு அதிகாரம், அதுக்கப்புறம் துறவரம். அப்போ எப்படி சொல்லிட்டு போகிறார் பாருங்க. விடுவதை வீடு என்பார்கள், கொடுத்தால் ஆசை போகும் என்பார் வள்ளலார். எப்படி போகுங்க ஆசை? யோகம் பண்ணணும், தவம் பண்ணணும், அது இதெல்லாம் வேகாது பெருமானிட்ட. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து பாரு, ஆசை போகுங்கிறார். இது என் பேனா, என் பேனா, என் பொருள், என் பொருள் வச்சுருக்கீங்க, அந்த பொருள் ஆசை தாங்க இருக்கும். நான் உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் நிறைய 2-3 பேனா வச்சுருப்பேன். ஒரு பேனா 3000-4000 கொடுத்து வாங்குவேன். ஆனால் 2 பேனா தான் என்கிட்ட இருக்குன்னா 3வது பேனா கொடுத்துருவேன். அது எத்தனாயிரமாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு 4000 கொடுத்து ஒரு பேனா வாங்குகிற பொழுது இது இன்னும் எத்தனை நாள் என்னிடம் இருக்க போகிறது? ஒருவருக்கு போக போகிற பொருள் தான் உணவோடு தான் நான் வாங்குறது, என்னிடம் இருக்க போவதில்லை. அப்போ பாருங்க, வாங்குகிற பொழுதே இது மற்றவர் கொடுப்பதற்காகத்தான். கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறப்போ அதன் மேல் இருக்கிற பற்றுதல் குறைஞ்சி விடுகிறது. இது நிதர்சனமா இல்லைங்களா? கண்ணால் பார்க்குறோமா இல்லையா? அதுதான் சொல்கிறார் பெருமான். ஆசையே துன்பத்திற்கு ஆளும் சொன்ன புத்தரை பெருமான் கடக்கிற இடம். அந்த ஆசை எப்படி போக்குவது? கொடுத்து பாருங்கிறார். விடுவது தான் வீடு, கொடுத்து பார். கொடுப்பது தான் கொடை, கொடுத்தா ஆசை போடுங்கிறார். ஆகியனால ஒரு இல்லறத்தான் அறத்தோடு ஈட்டிய பொருளை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் பிறருக்கு கொடுப்பதே, ஈவதே இல்லறம். அதன் முடிவுதான் துறவறம். இதுதான் தமிழனுடைய திருக்குறளுடைய மாண்பாக இருக்கிறது. இப்படி மற்றவருக்கு தன் பொருளை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க? இது என் பொருள், எனது அடிபட்டு போகுது பாருங்க. இல்லை, என் பொருள் இருக்கிறது மற்றவர் கொடுக்க மனசு வருமா? எனது. அப்போ எனது என்ற இந்த மமகாரம் கெட ஆரம்பிக்கிறது. இது மிகப்பெரிய தத்துவ நிலை. ஆனால் எளிமையாக நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழம் பொருளையோ, ஒரு புடவையோ, ஒரு வேட்டியோ, ஒரு சட்டையோ, ஒரு பேனாவோ, ஒரு பொருளோ, ஒரு பாத்திரமோ, ஈய சட்டி பாத்திரமோ, நசுங்கி போன அலுமினியம் பாத்திரம், பொருளோட மதிப்பு முக்கியம் இல்லைங்க. தன்னிடம் உள்ள தான் பயன்படுத்திய பொருளை மற்றவர் கொடுக்கிற பொழுதே எனது, என் பொருள் என்கிற அந்த நிலை அடிபட்டு போவதால், எனது என்று போவதாலே எனது என்கிற மமகாரம் போய்விடுகிறது. அப்போ எனது என்பது குறைய என்ன ஆகிடுன்னா நான்கிற இருப்பும் குறைஞ்சி போகுது. நான் சொல்கிறது மிகப்பெரிய சைவ சித்தாந்தங்க, ரொம்ப எளிமையாக சொல்லிகிட்டு இருங்க. இப்போ நம்மிடம் இதுதான் வள்ளலார் காட்டுகிற வாழ்க்கை நெறி. என்னிடம் உள்ள பொருளை நான் கொடுக்கிற பொழுதே எனது என்கிற பற்றுதல் போய், அந்த எனது என்கிற பற்றுதல் போகிறப்ப நான் என்கிற என்பதும் மறைந்து போகிறது. ஆக நான் என்கிற மமகாரமும் மறைகிறது. இப்போ பாருங்க, தத்துவ உலகம் என்ன சொல்லுன்னா, நான் போனால்தான் எனதுங்கிற மமகாரம் போகும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே தலைகீழாக நடக்குது பாருங்கள் வள்ளலார் வழியில். உன் பொருளை உன்றுகிற பொருள் மற்றொரு குடியா? அப்போ எனது என்பது போகும், எனது போனால் நான் என்பது தானாக போகுங்கிறார் பெருமாள். இதை கீவாஜா அழகான உதாரணம் சொல்லுவார். அதான் கீவாஜா நான் ரொம்ப பாராட்டுவேன். கீவாஜா மிக அருமையான அந்த பிராமண குலத்தினுடைய ஒரு தமிழ் கொடையாளர், ரொம்ப அருமை. அவர் பேசுகிறலாம் கேட்டுட்டார்லாம் இன்னைக்கு பூரா. அவர் சொல்லுவார், இந்த மமகாரம் பற்றி சொல்கிற பொழுது முதல்ல நான் வரும் நம்ம தத்துவ நூல்படி, அதற்கப்புறம் எனதுங்கிற பற்றல் வந்துடுமா. நான் எனது என்கிற மமகாரம் தான் எல்லா தத்துவ நூலும் சொல்லும். ஆனால் அங்கே தலைகீழாக இருக்குது பாருங்கள். இங்கே எப்படிங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது எல்லாம் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் சொல்லார். இது இயல்பாக நடக்கூடியதான்னு வர்றது. இப்போ முதல்ல பனியனை மாட்டுறோம், அதுக்கப்புறம் மேலே சட்டையை போடுறோம். இப்போ முதல்ல மாட்டின பனியனை கட்டுறதா இருந்தால் அப்படியே கட்ட முடியுமா? முடியாது. முதல்ல சட்டையை கட்டணும், அதுக்கப்புறம் தான் பனியனை கட்ட முடியும். ஆக போடுகிற பொழுது அந்த முறை வேறு, ஆனால் போகிற பொழுது அந்த முறை வேறு. ஆக தத்துவ உலகங்களிலே நான் என்பது முதல்ல அது அப்புறம்தான் எனதுன்னு நான் எனதுங்கிற மமகாரம் வரும்.
ஆனால் ஒரு பொருளை கொடுக்குற பொழுது எனது முதல்ல போயிடும், அதுக்கப்புறம் நான் தானாக போயிடும். இது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் இல்லைங்க. இதுதான் ஒரு அருமையான இடம். இது ரொம்ப சூட்சமான இடம், எளிய இடம்தான், ஆனால் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். இதுதான் கிவாஜா இந்த அழகான உதாரணத்தினால இப்படி சொல்கிறார் அவர். அதனால் எனது என்ற நம் பொருளை இல்லறத்தில் மற்றவருக்கு நாம் கொடுக்குறோம். அப்பொழுது துறவு என்பது துவங்குகிறது. துவங்கிடுச்சு பாருங்க. அங்கே ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சமைப்பாங்க, சமைக்கிறப்ப கூட 2 படி போட்டு சமைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. அவங்களாம் நிறைய பேர் போடுவாங்க, 15-20 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் எங்கள் அம்மா காலத்தில். அப்போ என்ன செய்யணும்னா ஒரு அரிசி எடுக்கிற பொழுது கொஞ்சம் சேர்த்தா எடுப்பாங்க. அவன் எத்தனை பேர் அம்மா அப்பான்னு வரும், அதெல்லாம் கொடுக்க வேண்டாமான்னு வாங்க. அப்போ பாருங்கள், இல்லறத்திலே இப்போ அந்த அரிசி, நம்முடைய அரிசி, பானை இருப்பது என் அரிசி, குரான் சொல்லுது இல்லைங்க, ஒரு அரிசியின் மேலும் இந்த அரிசி யாருடைய வயிற்றுக்குள் போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறதுங்கிறது குரான். அப்போ அங்கே அம்மா என்னெல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா, நமக்கு விளைகிற அந்த அரிசி இது யார் யார் வயிற்றில் போகணும்னு எழுதியிருக்குல்ல, அவங்களுக்கு கொடுத்துடணும் இல்லை. அப்போ அந்த அரிசியை ஆனால் கூட போடு, இன்னும் ஒரு படி 2 படி போடு, 3 படி போடு, ஒரு வேலையும். அப்படி கொடுக்க என்ன ஆகுனா தானாக பானைக்கு அரிசி வந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் அரண்யம் தூக்கின காலத்திலே அப்போல்லாம் வந்து சனி ஞாயிறு பண்ணால் நாங்கள் போய் நன்கொடை அந்த வெளியில் போய் அரிசி பருப்பெல்லாம் வசூல் பண்ணுவோம். பணம் வசூல் பண்ணுறதில்ல, கிராமங்கள்லாம் போயிட்டு அரிசி பருப்பெல்லாம் வசூல் பண்ணுவோம். டிராக்டர் யாராவது ஒருத்தர் கொடுப்பார், சக்கரை ஆலயத்தினோ டிராக்டர் ட்ரெயிலர் இருக்கும், கரும்பு ஏற்றுற டிராக்டர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வாங்கிக்குவோம். அது பின்னால் அது சைடில் 2 ஓரத்துலேயும் பேனர்லாம் கட்டிக்குவோம், ஒரு மைக்கு ஒன்று போட்டுக்குவோம், வள்ளலார் பாட்டை பாடிக்கிட்டே போவோம். நான் ஒரு ஊர்லேயும் போகணும், ஒரு 1/2 மணி நேரம் உயிர் இறக்கத்தை பற்றி பேசுவேன். இன்னும் மைக்கெல்லாம் பேசினா கிட்ட வருவாங்க, வல்லாரன்னு பேனர் இருக்கும், என்னங்க என்ன அநாத குழந்தை வச்சு நடத்தணும், உங்கள்கிட்ட இருக்கிற கேழ்வரகு அரிசி பருப்புலாம் புளிலாம் கொடுக்கலாம். கிராம மக்கள் உள்ளபடியாங்க அத்தனை பேரும் அரைப்படி, 1 படி 2 படி அரிசி, புளி சில பேர் போடுவாங்க, ஒரு புடி பருப்பு போடுவாங்க, கடுகு சில பேர் கொடுப்பாங்க. இப்படி வந்து சேரும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், திரும்பி வருகிற பொழுது அந்த டிராக்டர் நம்பிடுங்க, 5-6 கிராமத்துக்கு போகும். அப்போ என்ன காரணங்க, இந்த இல்லறத்தாருக்கு இயல்பாகவே கொடுக்கக்கூடிய நம்முடைய பொருள் தான் நினைக்கிறதில்ல. நினச்சா கொடுப்பாங்களா? நமக்கு உதவுங்க, ஆடிலாம் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் நாள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் கொடுக்காதீங்க, அவன் என்ன சாப்பிட்றான், இவனுக்கு வேலை இல்லை, இவனுக்கு அவன் இல்லை அப்படின்னு நினச்சதே கிடையாது. நினச்சிருந்தா நடக்குமா? கொடுத்தவன் அப்படி தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து தான் அரண்யம் வளர்ந்ததுங்க. சனி ஞாயிறுனா எங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு இல்லைங்க, எங்கே போய் சினிமா பார்க்கலாம், அங்கே போகலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரியே சொல்லி வச்சுருவோம், டிராக்டர் ட்ரெயிலருக்கு மைக்கெல்லாம் சொல்லி வச்சுருவோம், பேனர்லாம் கட்டிருக்கோம், காலையிலே புறட்டு போடுவோம். அந்த அரங்கலர் அத்தனை பேரும் அப்படி உழைச்சி தாங்க வந்திருக்கு இந்த அரளையும். இன்னைக்கு ஒரு சனி ஞாயிறு தவற மாட்டோம். ஊராக போவோம், 6 ஊர் 7 ஊர் ஆற்றுக்கு அந்த சைடு தான் பெரும்பாலும் போவோம். ஏன்னா அங்கே தான் தானியங்கள்லாம் நிறைய விளையும். அங்கெல்லாம் போனால் நிறைய திரும்பி வர்றப்ப பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த மாதிரி என் வெள்ளாற்றை கடந்து வரணும். இந்த கிளிமங்கன்னு ஒரு ஊர், அங்கே வரப்போ ஒரு நிகழ்ச்சி சொல்கிறவங்களுக்கு திரும்பி வருகிற பொழுது இருட்டி போச்சு. சரி கொஞ்சம் வேகமாக போங்க, இருட்டி போச்சுங்க, ஆற்றுல வேறு கிராஸ் பண்ணணும், இருட்டில் ஆபத்தாகிடும், எங்கே பள்ளமேடு தெரியாது ஆற்றுல. அப்போ அந்த ஆற்றுக்குள்ளே டிராக்டர் இறங்குறப்போ அந்த ஒரு ஆலமரத்துக்கிட்டேருந்து ஒரு பொம்பளை ஓடி வருது. தெரியுது, கிட்ட வந்தோடனே தெரியுது ஒரு பொம்பளை. அதுக்கு உடம்புல எந்த பாகங்களை மறைக்கணுமோ அதை மறைக்கக்கூட முழுமையான ஆடை இல்லைங்கப்பா, ஒரு கையால் மறைச்சிக்குது மார்பகத்தெல்லாம். ஐயா என்ன ஐயா பாட்டெல்லாம் போட்டு போகிறீங்களேன்னு. அங்கே ஒருத்தர் சொல்கிறார், ஏதோ பொன்னாடத்தில் அநாத பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களாம், அது இதான் அவங்களால முடிஞ்செல்லாம் கிராமத்தில் வசூல் பண்ணிட்டு போகிறாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருப்பீங்களா ஐயான்ட்டு ஓடுது. நாங்கள் அப்பொழுதுதான் பார்க்குறோம் அந்த மங்கள் ஒளியிலே ஒரு மரங்க ஊருக்கு வெளியில் ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு 2 குச்சியை போட்டுட்டு பழைய உரசாக்கால மேலே போட்டு வச்சு, அவ்வளோதான். அந்த உரசா கூட கிழிஞ்சி தூங்குது. அதில் 2-3 சட்டிப்பானை இருக்குது, அதான் அது வீடு. நான் நினச்சேன், இந்த வறுமை கோலத்தில் தன் உடலையே மறைக்க முடியலையே, தன் மார்பங்களை கையால் மூடிட்டு அந்த எனக்கு கிழிஞ்சில் தெரியுது மார்பங்கள், அதில் கையால் மூடிக்குது. அப்படி இருக்கிற இந்த பெண்மணி என்னத்தை கொண்டாந்து கொடுக்க போகுது ஆண்டவனே பெருமானி நினைக்கிறேன். நான் வேகமாக ஒரு பேப்பர்லாம் மடித்து கொண்டாந்து என் கையில் கொடுத்தது, என் கையில் தான் கொடுக்குது. நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன் அந்த பேப்பரை. வெளிச்சம் இல்லாதனால சரிம்மா ரொம்ப நன்றிமான்னு கொண்டுட்டு போயிட்டோம். ஆற்றை கிராஸ் பண்ண உடனே கிளிமங்கலத்தை விட்டு கருவேப்பிலங்குறிச்சியில் முருகன்குடியில் ஏறியாச்சு. முருகன்குடியில் ஏறிய உடனே அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுகள் ஒரு பல்பு தொங்குதி எரியுது. அங்கே போய் பிரித்து பார்க்கிறேன் ஐயா, அந்த தாளை ஒரு தாளில் சுருட்டி கொடுத்துல அப்படியே அதை விரித்து பார்க்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இருந்தது ஐயா. அதில் அந்த டிராக்டில் இருக்கிற அத்தனை மூட்டைகள் டிராக்டரே வழிஞ்சி இருக்கு பாருங்கள், அது எல்லாம் அதுக்கு நிகராக முடியல. என்னார கண்ணீர் விட்டு அத்தனை பேரும் அன்னைக்கு அழுதும். அடாடாடா, அப்படி 1 டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளால் வளர்ந்தது ஐயா அந்த வள்ளலார் அரண்மனையும் பெண்ணாடம்.
இப்போ நினச்சா கூட எனக்கு குரல் தழுத்து இருக்குது. எதுக்கு சொல்ல வரீங்க? அப்போ தனதுன்னு நினைக்கல இல்லை, எனதுன்று நினைக்கல இல்லை, எனது போயிடுச்சு இல்லை. அதானே துறவரம். துறவரம்னா ஜாடி சடாமுடிலாம் வச்சுக்கிட்டு போய் இமி மேலே உட்காந்து தான் துறவரமா? இது என் பொருள் அல்ல பிறருக்கு நினைப்பு தான் என் துறவரத்தினுடைய துவக்கம். அது எங்கே நடக்கும்? இல்லறத்தில் தான் நடக்கும் அது. அதனால் துறவரத்தில் அருளுடைமை பேசுவார். இது எல்லோர் மாட்டும், எல்லா உயிர்கள் மாட்டும் இருப்பதுங்கிறார். அருளுடைமைனா என்ன, தாங்கிட்ட மட்டும் இருக்கார், தான் பொண்டாட்டிகிட்டு இருக்கிறதா? இல்லைங்கய்யா. அருளுடைமையை பேசுவது நம்ம ஆண்டவர்களெல்லாம் எல்லார் மாட்டும் இருப்பது என்று சொல்வார்கள். எல்லார் மாட்டும் சுரப்பது இந்த அருளுடைமை. அது துறவரத்திலே அருளுடைமை பேசுபவர்கள் அது எல்லார் மாட்டும் எல்லா உயிர்கள் மாட்டும் சுரப்பது தான் அருளுடைமை. இல்லற ஒழுக்கமாக அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறன் இல் விழையாமை, பொறைவுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்குறாமை, பயனில் சொல்லாமை, தீவினை, அச்சம், ஒப்புரவறிதல், ஈகை, புகழ் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார். எனவே தான் குறுந்தொகைங்கிற சங்க இலக்கியத்தில் மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியவும் உழவோ, இதை விட இல்லற வாழ்க்கையோட ஒரு இனிமையானது ஒன்று இருக்கான்னு கேட்குறான் உலகத்தில். வெறும் தலைவன் தெளிவி காம இன்பத்திற்கு இல்லைங்க ஐயா. தமிழன் அப்படி துய்த்தவன் அல்ல. அது வாழ்வு ஒரு அங்கம், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இத்தனை சொல்லிட்டு வந்தேன் பாருங்க. அத்தனையும் வள்ளுவன் சொல்லுகிற அத்தனை அதிகாரங்களுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் குறுந்தொகை காலத்து தமிழன். அதனால்தான் அவன் பாடுறான், மனையுறை வாழ்க்கை வள்ளி யாங்கு மருவின் இனியும் உழவோம். இந்த மனையுறை வாழ்க்கை விட இனிமையானது ஒன்று இருக்கான்னு கேட்குறான். ஏன்னா அவன்தான் செய்ய முடியும், பிறருக்கு ஈக முடியும். ஈகை, அதனால் வரக்கூடிய புகழ் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது இல்லறம்தான். இது தொடங்குவது இல்லறத்தில் தானே. அதனால் இல்லறத்தை சரியாக பின்பற்றினார். அப்படி பின்பற்றினோம்னா நம்ம எங்கே கொண்டு போய் விடுகிற இடம் எதுங்க? சேர்க்கிறம் விடுவங்க. அதுதான் துறவரம் நிறைந்த அருளுடைமை. இதுதான் வள்ளுவன் காட்டுகிற வழி. ஆக இல்லறத்தை நான் சரியான முறையில் பின்பற்றினால் நம்மை அது கொண்டு போய் விடுகிற சேர்க்கிற இடம்தான் துறவரம் நிறைந்த அருளுடைமை. இதுதான் வள்ளுவன் காட்டுகிற வழி. எனவே அருளுடைமையிலிருந்து துறவியலாய் துவங்குகிறார் நம் வள்ளுவ ஆசான். துறவரத்திற்கு என்ன ஒழுக்கம்? புலால் மறுத்தல், கூடா ஒழுக்கம், களைதல், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை. என்ன அழகா அந்த வரிசை பார்க்கணும் நீங்கள். இது தனி விளக்கிறதா இருந்தாலே 1/2 மணி நேரம் தேவைப்படும் காலம். ஆனால் விளக்கலை. ஏன்னா பரிமேலழகர் இந்த வைப்பு முறையை அப்படி வேக்கிறார். அந்த வைப்பு முறையை குன்றக்குடி அடிகளார் போற்றுகிறார். காப்பா அரவணன் போன்றவர்கள் அதை விவரிக்கிறார்கள். ஆக இதை பற்றி நிறைய பேசலாம். அந்த வைப்பு முறையே, இந்த இல்லறவியல் துறவியனுடைய வைப்பு முறை திருக்குறளில் அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசலாம். ஆனாலும் காலங்கறி நான் விட்டு மேற்கொண்டு செல்கிறேன். அதனால் இதை பின்பற்ற நமக்கு வருகிற அறிவு இருக்குது பாருங்கள், அதுதான் நிலையாமை. அந்த வைப்பு முறையாக சொல்லிட்டு பாரு. இவ்வளவும் சொல்லிட்டு வந்தார். புலால் மறுத்தல், கூடா ஒழுக்கம் களைதல், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை சொல்லிட்டு இவைகளெல்லாம் பின்பற்ற நமக்கு வரும் அறிவு தான் நிலையாமை. இவ்வளவும் படித்ததுக்கப்புறம், இவ்வளவும் தெரிஞ்சதுக்கப்புறம் எது நிலைத்தது நிலையாமைங்கிற அறிவு நமக்கு வரும். அதனால் இது வாழ்க்கை நிலையாமை, பொருள் நிலையாமை என்ற இரண்டையும் அடக்கினது தான் இந்த நிலையாமை. இரண்டும் சேர்ந்ததல்ல. வாழ்க்கை நிலையாமை சரி, பொருள் நிலையாமை ரெண்டையும் சொல்வது தான். நிலையாமையை உணர்த்துவதால் தான் துறவு என்பது உணரப்படும். எனவே துறவு அதிகாரத்தில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் மெய் உணர்தல் என்ற பெருநிலை வரும் என்கிறார் வள்ளுவர். இப்போ எப்போ நமக்கு அந்த நிலையாமையை உணர்கிறோமோ அப்பொழுது மெய் நிலை வரும். அது மெய் உணர்தல் என்கிற அதிகாரத்திலே சொல்கிறார். இதான் தான் அந்த வைப்பு முறை. மெய் உணர்வு வந்த காலத்திலும் கூட சில சமயத்தில் அது தாங்க நம்மளாம் விழிப்போடு இருக்கிறார். மெய் உணர்வு வந்த போது கூட ஊழினுடைய பயனால சில நேரங்களிலே அந்த வாசனா மலம்னுவாங்க சமஸ்கிருதத்தில். முற்பிறப்பினுடைய ஊழ்வினுடைய வாசனை அது என்ன வரும்னா ஆசை தலை தூக்குமா. இவ்வளோ வந்ததுக்கப்புறம் இல்லறத்தில் அதிகாரம் சொன்னேன், துறவரத்தின் அதிகாரம் சொன்னேன், நிலையாமை சொன்னேன், மெய் உணர்வு வந்து எல்லாத்தையும் சொன்னேன். இவ்வளோ உணர்ந்த பிறகு வள்ளுவன் என்ன சொல்கிறான்னா, இவ்வளவு பிறகும் ஊழ்வினினாலே பூர்வ வாசனையினாலே பிறவி மல வாசனையினாலே மறுபடியும் ஆசை தலை தூக்கலாம். அதனால் மெய்யுணர்வு வந்த காலத்தும் முற்பிறப்பு ஊழ்வலியாலே வாசனா மலத்தாலே ஆசை தலை தூக்கலாம். அதனால்தான் துறவரத்தினுடைய இறுதி
அதிகாரமாக அவா அறுத்தலை வைத்தார் நம் அறிவாசன். என்ன சிறப்பு பாருங்க. ஏன்னா ஞானிகள் இல்லைங்களா, இந்த விஷமுறை இருக்கல. இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. எதுங்க இந்த துறவர உண்மை, இது பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான். இந்த கதையெல்லாம் விட முடியாது தமிழர்கிட்ட. ஆண் பெண் வேறுபாடே இல்லை, இருபாலருக்கும் உரியது தான் இது. அதனால்தான் இல்லறம் போன்றே துறவரமும் எல்லோருக்கும் பொது. அதுபோல் எப்படி இல்லறம் 2 பேருக்கும் பொதுவோ, துறவரம் அதுபோல் 2 பேருக்கும் பொது. இதற்கு பருவம், வரம்பு, அகவை எதுவுமே இல்லை. ஆக இருபாலருக்கும் துறவுக்கு தகுதி உடையது என்று சொன்ன தமிழ் ஒரே ஒரு கட்டுப்பாட்டு மட்டும் விதிக்கிறது. அங்கே தான் தமிழை இந்த ஆரியர்களோட சிறந்து நிற்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது ஆண் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தனித்தனியே இருக்கணும். சேர்ந்தெல்லாம் போய் நாங்கள் இருக்கிறோம், வானப்பிரஸ்தம்னா 2 பேரும் போய் காட்டில் நாங்கள் இருக்கிறோம், நான் ஒரு மகரிஷி, நான் ரிஷி பற்றி நீ வச்சுக்கிறேன், இதெல்லாம் நடக்காதுங்க. இதே ரிஷி ஆகிட்டு ஒன்று எதுக்குடா ரிஷி பற்றினி, அப்புறம் என்ன நீ வானப்பிரஸ்தம் சன்னியாசம் ரிஷி புத்திரர்கள் பெற்றுக்கிட்டு இருக்கிறதா? அது நீ இல்லறத்தாலே பண்ணிக்கலாம், அந்த வேலை காட்டுக்கு எதுக்கு போகிறீங்க அதுக்கு? அதனால் ஆரியத்திலே காட்டுகிற காடுரை இருக்குது பாருங்கள், வானப்பிரஸ்தம். அது 3ஆம் நிலை. தம்மை முனிவர் என்று கூறிக்கொண்டு இல்லறப்பெண் இன்பத்தை நுகர்ந்து கொண்டு மனைவி மக்களோடு சுகித்து வாழ்ந்து கொண்டு தம்மை ரிஷிகள் துறவி என்று கூறிக்கொள்வார்கள். அதனால் இதை கூடா ஒழுக்கத்தில் கூறப்பட்ட போலி துறவு என்பார் பாவாணர். இந்த வானப்பிரஸ்தத்தை பற்றி அவர் கமெண்ட் அடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது கூடா ஒழுக்கத்தால் கூறப்பட்ட போலி துறவாகும், இதை விடுக. ஒரே வார்த்தை. இதுதான் தமிழனுடைய முறை. இல்லறம் இல்லறத்தையும் துறவரத்தையும் சேர்த்து பார்க்கிற கண்ணோட்டம். நம்ம ஜக்கிவாசி ஒரு கருத்து சொல்வார் துறவரத்துக்கு. பிறக்கிற பொழுது எந்த பொருளையும் நம்ம கொண்டு வரலை, அதனால் அதுபோல் வாழ்கிற பொழுதும் நிலவல வாழ்க்கை விட்டு போகிற போதும் அதே மனநிலையோடு போ, அதான் துறவரங்கிறார். வீடு, வாசல், மனைவி, மகன், பணம், அந்தஸ்து எல்லாம் இடையில் வந்த ஒட்டுக்கள். மனம் இதோடு ஒட்டக்கூடாது, இதுதான் துறவு என்பதுதான் அப்படி விளக்கம். ஓஷோ எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பார். அவர் சொல்லுவார், இந்த பொருள் அளவில் நிகழ்வதல்ல துறவு, மனத்தளவில் நிகழ்வுதான் துறவு என்று அவர் சொல்லுவார். அதனால் இந்த பற்று இருக்கிற நிலை தானாக வரணுன்னுவார், நீ விட முடியாது. இப்போ தானாக வர ஒரு வழி மட்டும் நீ செய்யலாங்கிறார். அதுக்கு ஒரு ஓமானம் சொல்லுவார் அழகாக. ஒரு மாருதி 800ங்கிறது தான் ஒரு அடிநிலை சின்ன கார். அது ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. இப்போ இருக்கான்னு தெரியுது, காரில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி கார், அது மேலே அவ்வளோ பற்று வச்சுருப்போம். ஒரு BMW கார் வாங்குறப்போ அந்த கார், இந்த மாருதி கார் இருக்கிற பற்று தானாக போடுது பாருங்கள். அதுவரையில் ஒரு பெரிய சொத்தாக பொக்கிஷமாக காத்த ஒரு மனிதன் ஒரு BMW கார் அவனுக்கு வருகிற பொழுது அந்த மாருதி 800 காரின் மேல் இருக்கிற பற்றல் போய்விடுகிறது. இந்த ஓமானத்தை சொல்லி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுபோல் இந்த உலக விஷய வாசனைகள் ஒரு சிறிய மாருதி 800 போல். இந்த சிறிய பொருள் மேலே இருக்க பற்றி எப்போ போனால் அதை விட ஒரு பெரிய பொருள், BMW போல் ஒரு பெரிய பொருள் என்னன்னா இறைவன் அருள்நிலை, அதன் மேலே பற்றல் வருகிற பொழுது இந்த சிறிய பற்றெல்லாம் தானாக போயிடும். இதுதான் அவர் சொல்லுகிற ஒரு அழகான ஓமானம். இந்த டாக்டர் ப்ரொஃபஸர் நாகராஜன் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், அது எங்கேயோ நான் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த துறவிகளுக்கெல்லாம் காவி துணி கொடுத்துருக்காங்க, அது என்ன ஒரு கோடா, ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸா? அது இல்லை. அதுக்கு அவர் விவேகானந்தருடைய ஒரு கூற்றை மேற்கோளாக காட்டுவார். விவேகானந்தர்கிட்ட ஒரு இடத்துல போய் ஒருத்தர் ஐயா எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, நான் நம்ம வறுமையில் கஷ்டப்படுறேன்னு கேட்டிருக்காரு. இப்போ விவேகானந்தர் சொன்னாராம், ஐயா நானே யாராவது கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா உண்டு, ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ ஃப்ளைட்டில் யாராவது வாங்கி கொடுத்தா உண்டு, நான் போட்டிருக்கிற துணியை மற்றவர் கொடுக்குறது ஐயா எனக்கு. ஆக என்னிடத்தில் ஏது பொருள், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமான்னு சொன்னார் அவர். காவி துணி ஏன் நாங்களாம் போடுறோம் தெரியுங்களா துறவிலாம்? ஐயா எங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்டுறாதீங்க, நாங்கள் உன்னை விட உங்கள் அளவில் தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஒன்றும் வேறுபட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் காவி துணியை நாங்கள் கட்டுக்கிறோங்கிற ஒரு கருத்தை சொன்னாராம் விவேகானந்தர். அதை எடுத்து சொல்கிறார் இவர், இந்த டாக்டர் ப்ரொஃபஸர் நாகராஜன். ஒரே நிலை தான். அதான் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கோயிலுக்கு ஒருத்தன் போனான், கோயில் வெளில ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தான். ஐயா ஏதாவது ஒரு ரூபா 2 ரூபா இருந்தால் கொடுங்க ஐயாண்ணா. என்கிட்ட இல்லைப்பா 2 ரூபா. அட எங்கள் 1 ரூபா கொடுங்க. அட 1 ரூபா இல்லைப்பா. அட 8 அணாவது கொடுங்க சாமி. முதல் வரீங்க போனி நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க, 8 அணாவது கொடுங்க சாமி.
இல்லையா என்கிட்ட 10 காசு இல்லையா என்கிட்ட. அப்போ ஒன்று பண்ணுங்க, வாங்க என் பக்கத்தில் உட்காந்துக்குங்க, உங்களுக்கு எனக்கு என்ன உட்காரியா பக்கத்தில் அப்படின்னு நான். அதுபோல் இவர் என்ன சொல்கிறார் விவேகானந்தர், எங்ககிட்டையும் ஒன்றும் இல்லை, அதை காட்டத்தான் நாங்கள் வெளியில் வாயால் சொல்வதற்கு பதிலாக காவி துணி கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இப்போ என்ன பொருள்னா அதுக்கு உள்ளார்த்தம் என்னன்னா, எல்லாம் துறந்த நிலை, தனக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டா அதுக்கு துறவு நிலைன்னு பேர் இல்லை. இப்போ புத்த பிட்சுகள்லாம் பிச்சை எடுத்து ஏன் சாப்பிடணும்னு வச்சாங்க? சாப்பாட்டுக்குன்னு ஒரு பொருள் சேர்க்கறது, ஒரு பேங்க் பேலன்ஸு, அதுக்கு ஒரு நிலத்தை பயிரிடுறது, ஒரு ஆசிரமம், ஒரு மடம்லாம் வச்சுருந்தோம்னா ஆசை வந்து போதில்லை, ஆசை வந்து விடுதில்லைங்க. ஆசை துரத்தல் தானே துறவே. அங்கே போய் ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை அங்கே சாப்பாடு அவங்களுக்காக ஒரு திருவோடு வச்சுருக்கான் பாருங்க கையில், அது மேலே மட்டும்தான் பற்று இருக்கணும். ஏன்னா அது வேணுமில்ல, கையில் வாங்க முடியாது. ஏன்னா 10 துறவைக்கு சேர்த்து ஒருத்தன் வாங்கிட்டு வரணும். திருவோடுன்னா நிறைய பேர் போடுவாங்க, எல்லாத்தையும் வந்து சேர்த்து பேசி ஆளுக்கு ஒரு உருண்டை தீர்ந்து போச்சு சாப்பாடு, மறுநாள் தான் அதோட ஒரு வேலை தான். அப்படி தான் பித்த பிட்சுகள் சமண முனிவர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. சைவர்களும் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க, சைவ துறவிகளும். ஒரு கதை கூட நகைச்சுவையாக சொல்லுவார்கள். ஒருத்தன் போய் ஒரே ஒரு திருவோடு தான் அவனுக்கு, ஒரு திண்ணையில், ஒரு ஒதுக்கு திண்ணையில், அப்போலாம் திண்ணை பெருசு பெருசாக இருக்கும், வீடெல்லாம் சாத்திருக்கும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, படுத்துக்கிட்டான். அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தான். அவருக்கு அப்படியே ஒரு கனவு, என்னம்மா உடலாம் கட்டியிருக்கானுங்க, எவ்வளோ பெரிய தூணு, பா 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 உடலாம் நெல் அடிக்க வச்சுருக்காங்க, சரியான வாழ்க்கை அந்த பயல்களுக்கு. அவன் ஒரு ஆண்டி, அவன் எந்த வசதியும் இல்லை, வீடு வாசல் எதுவும் இல்லை, சோத்து வழியில் நிறைய பிச்சை எடுத்து தான் சாப்பிட்லாம். திருவோடு ஒன்று தான் அவன் சொத்து, அது ஒரு ஓரமாக வச்சுட்டு படுத்துன்னு இருக்கான். அப்போது ஞாபகம் தான், நம்மளும் இது போல் ஒரு பெரிய மடம் ஒன்று கட்டினா எப்படி இருக்கும், அருமையாக இருக்குமே என்று சொல்லி ஒரு கனவு ஓடுது அவனுக்கு. கனவுலே மடம் கட்டி விட்டான். மடம் கட்டின உடனே மடத்தில் சமைக்கணும் இல்லை, அதுக்கு மாடு வேணும் இல்லை, பால் வேணும் இல்லை, பால் குடிக்கணும் இல்லை. ஒரு மாடு காராம்பசு வெள்ளை வெளியேர்னு வேலைக்கு 5 லிட்டர் கறக்கிற மாடு கனவுல வாங்கியாச்சு. மாடு இவனை பார்த்து மானு கத்துது, கண்ணுக்குட்டியும் கத்துது. அது போடுற சாணி அள்ளுறதுக்கு ஆள் வேணும். அப்போ என்னடா மாடை வாங்கி விட்டோம், மாட்டு வாழ்றதுக்கு சாணி வேணும், அள்ளுறதுக்கு ஆள் வேணும். சரி என்று ஒரு பெண்ணை நியமித்தான். அதுவும் கனவுல தான். ஒரு அழகான பெண்ணு வந்துட்டா சாணி அள்ளுறது. அழகான பெண்ணு சாணி அள்ள வந்தால் ஆண்டி மனம் சும்மா இருக்குமோ? சரின்ட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். கல்யாணம் நடந்தது கனவிலே. இவ்வளோ ஆண்டி கனவுல போட்டிருக்கு. ஆக இந்த கல்யாணம் நடந்தது, ஒரு குழந்தையும் பெற்றுவிட்டார் அதுக்கப்புறம் கனவுல. அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல, ஏதோ அவங்க அடிக்கிறா, அடிக்காத குழந்தைங்கிறார் ஆண்டி. உன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அவனை ஒருத்தன் ஒழுங்காக இருக்கட்டும்னு சொல்கிறான். கோவம் வந்து போகுது ஆண்டி, எட்டி விடுறான் காலால். என்னடி சொன்ன அப்படின்னு. தூக்கம் கலைஞ்சி போகுது. அப்போ தான் தெரியுது அவர் காலால் எட்டி விட்டுருக்கார். அந்த திருவோடு மண் திருவோடு கீழ் வந்து சுக்குள் சோறாக உடஞ்சி போச்சு. இதுதான் ஆண்டி சந்த மடம் கட்டின கதையான ஒரு கதை. இதுக்கு பேர் உள்ளதும் போச்சுறான் நுழக்கண்ணான்னு, அதுவும் போச்சு. இப்படிலாம் சன்னியாசம் இல்லை. நம்ம பெரியவர்கள் சொன்னதெல்லாம் ஒன்று வைத்துக்குள்ளாம அப்புறம் தான் துறவரம்னு சொல்கிறாங்க. அதான் விவேகானந்தர் சொல்கிறார். என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க, யாரோ கொடுக்குற துணி யாரோ கொடுக்குறத வச்சு கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் சன்னியாசி மாதிரி. மற்றவர் கொடுக்குற நிலையை நாங்கள் இல்லை. இந்த தேகம்னாலே சமஸ்கிருதத்தில் தே அப்படின்னா உடல், ஹம் என்றால் நான். இந்த உடல் தான் நான் நினைக்கிறேன் பாருங்க, அதான் அறியாகும். அதான் தேகப்பற்று. தேக சுதந்திரம்னு ஒரு பெருமான். ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம் சொல்கிறாரு. தேக சுதந்திரம்னா தேகம் சமஸ்கிருத சொல்லுது. தே என்றால் உடல், ஹம் என்றால் நாம். அது தமிழ்லையும் சொல்லலாம், தே அம். ஆக இந்த இப்படி தவறாக புரிஞ்சுன்னு வாழ்க்கை செலுத்திட்டு இருக்கோம். ஆக இந்த அழிவில்லாத ஆன்மா எதை நாடணுங்க? தன்னை நாடணும். இந்த தேகத்தை மேல் பற்றுதல் வச்சு அபிமானத்தை அழியக்கூடாங்கிறது தான் சமய மதங்கள் சொன்ன உண்மையாக இருக்குது. நான் அதை தாண்டுகிறார் பெறும், அது வேறு விஷயம். பற்றுதல் வைக்கிறதே ஒரு அறியாமைங்கிறாங்க. அதற்கு என்ன உமானம் சொல்லுவாங்கன்னா, அஜாத சத்குருன்னு ஒரு அஜாத சத்ரு அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அசோகர் காலத்துக்கு பின்னால். அந்த அஜாத சத்ரு வந்து கொஞ்சம் கேளிக்கை பிரியன். அவன் ஒரு நடனம், மங்கையர் வந்து நடனம் ஆடுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஒரு கேளிக்கை. அழகான நடனம் அங்கே பார்த்தவொடனே ஆசைப்படுறான். அவர்கள் பெரும்பாலும் கலைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாலே இந்த மன்னனுடைய காமேட்சைக்கெல்லாம் உட்படுற சில பேர் விரும்ப மாட்டார்கள். அந்த நடன பெண்ணை விட்டு ஆசைப்பட்டான். இல்லை நீ ஒத்துதான் ஆகணும், அதெல்லாம் நடக்காது, நான் மோகித்து விட்டேன்,
நீ என் படுக்கை அறைக்கு வரணுங்கிறான். அவன் சொல்கிறா, நான் கண்டிப்பாக வரேன், ஒரு 20 நாள் எனக்கு காலம் கொடுங்க, நான் ஒரு விரதம் கொண்டு இருக்கிறேன், அந்த விரதத்தை முடிச்சு நான் வந்துடுறேன், நான் உங்களை அடிமைங்கிறா. சரி, இவ்வளோ பணிவாக சொல்கிறாள், வந்துடுவாள்னு சொல்லி சரி கொடுக்குறான் உத்தரவு. அவள் என்ன செய்கிறா, 20 நாளும் அன்ன ஆகாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் பட்டினி கிடக்கிறாள். சாகர நிலைக்கு போட்டாவும் 21ஆம் நாள் மெதுவாக குச்சியை உணிக்கிட்டு வரா. யார் இந்த பெண், இவளை வெளியே துரத்துங்க, யார் உள்ளே விட்டுங்கிறான். இல்லை, நீங்கள் தான் வர சொன்னீங்க, நீங்கள் 20 நாள் கழிச்சு வரதான் சொன்னாங்க. அது அவளெல்லாம் நடனமாக அவள் தான் இவ பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் தான் ஐயா அது, என்னை நீங்கள் மோகித்தது என்னை அல்ல, என் உடலை, என் உடல் வளர்ச்சியை. அந்த உடல் வளர்ச்சி எங்கே போச்சு பார்த்தீங்களா? இது மேலே நீங்கள் மோகிச்சிங்களே, நியாயமா? நிலையானது அந்த அழகு போயிடுச்சிங்களே. அவன் கண்டதில் என்ன பார்க்குறீங்களே, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த உடல் இடத்துல இப்போ இருக்கிறதா? அப்போ தான் அஜாத சத்ருவுக்கு ஒரு உண்மை புரிகிறது. இது நிலையற்ற பொருள் மேல் நாம் ஆசை வைத்திருக்கிறோங்கிற உணர்வு அது ஒரு பெரிய ஞானம் வந்ததாகன்னு வரலாற்றில் எழுதுவார்கள். நாமெல்லாம் பற்று எது மேலே வைக்கிறோம்னா, எது நிலையில்லாததோ அது மேலே பற்று வச்சுருக்கோம். அதுதான் ஒரு தர்ம சங்கடம். அதான் வள்ளலார் சொல்லுவார், பற்றற்றான் பற்றினியே பற்றியிடல் வேண்டும். நீங்கள் எதை மேலே பற்று வைக்கணும்னா, பற்று இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் மேலே பற்று வைங்கிறார். பெரியவனுக்கு எது மேலே பற்று இருக்கா? பற்றெல்லாம் கடந்தவன் தான் கடவுள் நிலை. அங்கே புராணம் எழுதி கெடுத்துவிட்டான். அவனுக்கு பார்வதி வேணும், பொண்டாட்டி வேணும், மோகினி வேணும், அது வேணும், காம இச்சை வேணும். இதெல்லாம் கேவலம். எங்கள் பற்றற்றவன் தான் கடவுள்னு சொல்லுது நம்ம தமிழ் மறைகள். இவன் அதுக்கு போய் பற்று ஆசை வச்சே கதை. இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவானா சோமேஸ்வருக்கும் மீனாட்சிக்கும்? பற்றற்றான் பற்றினியை பற்றியிடல் வேண்டும். யாரை பற்றணும்? பற்றற்றான் பற்றின தான் பற்றணும். அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பாருங்க, சரி, அது எப்படி காரிய சித்தியாகும், எப்படி அது நடக்கும் அப்படின்னா, நடக்கும்பா. பற்றற்றானுடைய தாளை நீ பற்ற முடியும். எப்பொழுதென்றால், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். நீ முதல்ல ஆசை விடு. நீ உலக விஷய வாசனைகள் மேல் இருக்கிற ஆசை விட்டீங்கன்னா அந்த பற்றில்லாதனுடைய பாதத்தை நீ பற்ற முடியும். இது சொல் விளையாட்டு மாதிரி பாருங்க. PUN பண்ணுனோங்க இங்கிலீஷில். பற்றற்றான் பற்றி நீயை பற்றியிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பலியாதால். பற்றால் நெஞ்சுறுத்தலை சொல்லுவார் ஐயா. இப்படி நாம் எதை பற்ற வேண்டும், எதை விட வேண்டும் என்பதுதான் அந்த இல்லறம் துறவரம் சொந்தமான நமது மன தெளிவு. உரைநடையிலே நித்திய துறவு என்ற அதிகாரத்திலே நித்திய துறவு என்பது அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கையும் நித்தியம் 4 காலங்களிலும் செய்து அனுபவித்து பற்றற இருப்பதே நித்தியத்தை அடைவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இப்போ 4 காலங்கள் சொல்லாதுனாங்க. 4 காலம் அது மானிய பருவம், அதான் பிரம்மச்சரியன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். தமிழில் மானிய பருவம். கிரகஸ்தவன் அதான் தமிழில் இல்லறம் என்று சொல்லுகிறோம். அப்புறம் வானப்பிரசவம் தான் இல் துறவு, சன்னியாசம் தான் துறவரம். இதெல்லாம் இல்லறத்திலே இருக்கணும். இப்பொழுது இல்லறத்தை பெருமான் வலியுறுத்துகிறாரா, துறவரத்தை வலியுறுத்துகிறாரா என்ற ஒரு நிலைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது பெருமான் கண்டிப்பாக இல்லறத்தைத்தான் வலியுறுத்துகிறார். சரியா? இதற்கு என்ன ஆதாரம் என்று பார்த்தால், இல்வாழ்வானுக்கு நியாயம் உரைநடையிலே பெருமான் எழுதுகிறார் ஒரு அத்தியாயம். உபதேச குறிப்புகளிலே இல்வாழ்வானுக்கு நியாயம். ஒரு இல்லறத்தான நியாயம் ஏன் சொல்லணும் பெருமான்? அவர் அதை வலியுறுத்தலைன்னா, இல்லறம் வேண்டாம் துறவரம் தான் வேண்டும் நினைத்திருந்தால் அது வள்ளலார் ஏன் சொல்லணும்? அதை ஊற்றுக்கேணி நியாயத்திலாம் சொல்கிறார். நான் இவனை முழுதும் இப்போ நான் விளக்கப் போவதில்லை. அந்த அதிகாரங்கள் எண்ணி எடுத்து படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊற்றுக்கேணியிலே நாம் நீர் இறைச்சி கொண்டே இருக்கணும்னு வச்சுங்க, ஊற்றுக்கேணி வற்றிடும். அதுபோல் இல்லறத்தை சார்ந்து இருக்கிற ஆண் பெண் இந்த கலவியிலேயே புணர்ச்சியில் ஈடுபட்டால் அவருடைய ஜீவசக்தி வற்றி போய்விடும். அது கொஞ்சம் சொரக்க விட்டு தான் இறைக்கணும் மணற்கேணியை. அதுபோல் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தான் இந்த சுக்கிலத்தை வெளிப்படுத்தணுங்கிறார். இப்போ ஒரு ஆண் பெண் புணர்ச்சியிலே சுக்கிலத்தையை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு கருத்தை ஏன் சொல்லணும்? துறவு நிலைக்கு போன பெருமானவர்கள் இல்லறத்தை வலியுறுத்துகிறார். இந்த உலகத்திலே மக்கள் கணவன் மனைவியோடு வாழ வேண்டும், ஆனால் சில ஒழுக்க கட்டுப்பாடுகளோடு வாழ வேண்டும். அதுதான் இல்லறத்தானுக்கு விதித்த நியாயம் என்று சொல்கிறார். அது இல்வாழ்வானுக்கு நியாயமே தலைப்பிடுறாங்க. அதுதான் ஊற்றுக்கடை நியாயத்தை சொல்கிறார். நித்திய கருவியில் சொல்லுகிற பொழுது பட்சத்துக்கு ஒரு முறைங்கிறாரு.
அதுக்கு அழகாக உதாரணம் சொல்லுவார். ஒரு திருவிளக்கு எரிகிறது. அந்த விளக்கு என்பதுதான் நம்முடைய தேகம், நமது உடல். அந்த மண்ணாலான அந்த விளக்கு நம்முடைய உடல். அது உள்ளே ஊற்றப்படுகிற எண்ணெய் இருக்குது பாருங்கள், அது நம்முடைய ஜீவசக்தி. அதில் இருக்கிற திரி இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம சுக்கில ஸ்ரோனிதம். அதில் எரிகிற நெருப்பு இருக்குது பாருங்கள், தான் நம்முடைய ஆன்ம ஜோதி. இப்போ ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரியணும்னா விளக்கு ரொம்ப தூண்டி உயரமாக எரிய விடுறீங்க, எண்ணெய் சீக்கிரம் காலியாகிடும், விளக்கு சூடாகிடும், விளக்கு உடஞ்சி போயிடும். அதுபோல் சுக்கிலத்தை தூண்டிவிட இந்த தேகம் வீணாய் போய்விடும், ஜீவசக்தி வற்றி போய்விடும். ஒரு அகல் விளக்கு வச்சு ஒரு இல்லறத்தானுக்கு எவ்வளோ நியாயம் சொல்கிறாரு பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, அதுபோல் இன்னொரு உண்மையும் சொல்கிறாரல்ல, அந்த விளக்கு நுனியிலே சிட்டம் கட்டிக்கும், அழுக்கு அப்படியே விளக்கு அணைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யணுங்க, ஒரு சின்ன குச்சியாலேயே நம்ம சிட்டத்தை தட்டி விடுகிறோம். அந்த சிட்டம் நீங்கினதாலே அந்த திரியானது இப்பொழுது நன்காக பிரகாசித்து எரியும். அதுபோல் இந்த ஆபாசப்பட்ட சுக்கிலத்தை 15 நாளுக்கு ஒரு முறை யோனி துவாரத்திலே தட்டிவிட வேண்டும். இப்போ இந்த கூற்றுப்புற எதை காட்டுதுன்னா, வள்ளற் பெருமான் இல்லறத்தை விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா உரைநடை பகுதியில் பெருமான் சொல்லுவார், ஒரு ஆண் பெண் புணர்ச்சி எப்படி செய்யணும், எந்த பக்கம் சாய்ந்து புணர வேண்டும். ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கெல்லாம் வழி சொல்கிறார். அது மட்டுமல்ல, வெகு நேரம் விந்தை விடாமல் ஒரு மூச்சு பயிற்சினாலே எப்படி மிகு நேரம் புணர்வது என்று சொல்கிறார். அதிராமல், அதிர்ந்து போகாமல், பிராண நஷ்டம் அடையாமல், இவ்வளோ பக்குவமெல்லாம் ஒரு ஞானி, மனமில்லா புகழ்பெற்ற ஒரு ஞானி சொல்லணும். இல்லறத்தான் செம்மையோடு இல்லறம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அது இல்லறத்தைத்தான் பெருமான் வலியுறுத்துகிறார், சந்தேகமே வரக்கூடாது யாருக்கும். அந்த பட்சத்துக்கு ஒரு முறையெல்லாம் நித்திய கர்மதியிலே பெருமான் சொல்லுகிறார். அந்த பகுதிகளெல்லாம் உரைநடையில் இருக்கிறது எடுத்து படித்துக் கொள்ளலாம். நான் முழுசாக சொல்கிறதா இருந்தால் காலம் ரொம்ப ஏற்கனவே காலம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதுபோல் கருத்தரித்தல் இருக்குது பாருங்கள், ரொம்ப விரிவாக ஒரு கரு எப்படி ஒரு ஆண் பெண் சுக்கிலம் எப்படி உருவாகிறது, சுரோனிதம் ஒரு பெண்ணுடைய உடம்புல எப்படி உருவாகிறது, சுக்கிலமானது ஒரு பெண்ணுடைய அந்த பிறப்புறுப்பின் வழியாக எப்படி உள்ள நுழைகிறது கருப்பைக்குள்ளே, எப்படி ஒரு விந்தணுவும் ஒரு சுரோனிதமும் ஒரு விந்தணுவும் எப்படி ஒன்று சேர்கின்றன ஒரு சினைமுட்டைக்குள்ளே, எப்படி கருவாகிறது, கருவாக எப்படி மாறுகிறது, எந்தெந்த மதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, எந்தெந்த பருவங்களிலே எந்தெந்த மாதத்திலே என்னென்ன தடை வரும் அந்த உயிருக்கு, இவ்வளவும் எப்படி இறைவன் காப்பாற்றுகிறான், பின் எப்படி பிண்டம் வெளியே வருகிறது, அந்த பிண்டத்தில் என்னென்ன தாதுக்கள் உருவாகின, 7 தாதுக்கள் என்னென்ன, மிக விரிவாக பெருவிண்ணப்பத்திலே பெருமான் எழுதுகிறார். அதை நமது வகுப்புகளிலே 6-7 வாரங்கள் சிந்தித்திருக்கோம். அப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறார் பெருமான், இல்லறத்தான் மேல் இருக்கிற கருணையினால்தான் இல்லறம் சிறந்து நடக்கணும் என்பதால் தான். அவர் துறவரத்தை மட்டும் ஒரு ஆசிவகம் போல சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கருத்தரத்திலே மிக விரிவாக பெருவிண்ணப்பத்திலே பெருமான் பேசுகிறார். ஜீவாணி ஒழுக்கத்திலே முற்பிறப்பு உண்டு, பிற்பிறப்பு உண்டு, வினை தொடரும், இந்த உண்மைகள்லாம் சாதாரணமாக ஒரு குடும்பத்தினை வச்சு சம்சாரிங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். கணவன் மனைவியோடு வயது முதிர்ந்த தாய் தந்தையோடு வாழ்கிற ஒரு குடும்பத்தன், ஒரு சம்சாரி, இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேறொரு வீட்டு போனோன்னா வேறொரு வீடு பார்க்காம போவான். நடுத்தலை வச்சுருப்பான் வயசு வந்த பெண்ணு, வயது முதிர்ந்த தாய் தந்தையரெல்லாம் வேறொரு வீடு பார்த்து ஏற்பாடு செய்து அப்புறம் கொண்டுட்டு போவான். அதுபோல் இந்த தேகத்தை விடுகிற இந்த உயிரானது அடுத்த தேகத்திற்குள்ளே நுழையும் என்பதை, மறுபிறவி எடுக்கும் என்பதை சம்சாரி வச்சு தான் சொல்கிறார். ஆக தத்துவ ஞான கருத்தை விளக்க கூட ஒரு குடும்பத்தில் தான் உதாரணம் எடுத்துக்கிறார். அதனால் பெருமான் இல்லறத்தை அவ்வளவு பெரிதும் பேணுகிறார் என்பதை நாம் மனதில் இருத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா துறவரத்தையும் தாங்குவது இல்லறம் தானே. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. ஏன்னா இல்வாழ்வான் தான் துறவரத்துக்கானுக்கும். இப்போ வள்ளற் பெருமான் கருங்குழில் தங்கியிருக்கிறார். அவர் ஒரு துறவி. அவரை தாங்கியது யார்? புருஷோத்தம ரெட்டியார் என்கிற அவருடைய மனைவி முத்தாலமிங்கிற 2 கணவன் மனைவி 2 குடும்பத்தர் இல்லைங்களா, இல்லறத்தார் தானே தாங்கினார்கள். பெருமானே கட்சியில் இல்லறத்தாராக மாறுறார் வடலூரில். அவர் வரவங்களெல்லாம் 100கணக்கான பேர் அவர் சாப்பாடு போடுறார். அப்போ அங்கே அரிசி பருப்பு விறகு பாத்திரம் பண்டம், அதுக்கு கட்டடம், வாழை இலை, தையல் இலை, எல்லாம் உலகியல் பூரா போது பாருங்க. அதுதான் இல்லறம். வெறும் கணவன் மனைவி இன்பம் சுவைக்கிறது மட்டுமா இல்லறம்? ஆக மற்றவருக்கு உதவ வேண்டும் என்றாலே அங்கே இந்த உலகியல் இல்லறம் வந்துவிடுகிறது. ஆகதான் வள்ளுவர் சொல்கிறாரு, துறந்தார்க்கும் துறவிகளுக்கும் துவாதவர்களுக்கும், யாரும் துணை இல்லாதவர்கள் அவங்க எல்லாருக்கும், துவாதவர்னா அநாதப்பன மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், இறந்தாருக்குன்னா யாரும் துணை இல்லாதவர்கள், இந்த 3 பேருக்கும் துணை யாருன்னா இல்லறத்தான் தாங்கிறார்.
அதனால் துறவரத்தை மிக அதிகமாக வலியுறுத்தியது தான் இந்த சமண பௌத்த ஆஸ்வீக மதங்கள். அந்த காலத்திற்கு பின்னாலே வருகிறார், அந்த காலத்தை ஒட்டி வருகிறார் வள்ளுவர். அவர் பாருங்கள், இல்லறத்தை தான் தலைமையில் தூக்கி வச்சு பேசுகிறார். இல்லறம் என்ற அதிகாரத்தில் முதல் 3 குறளை மட்டும் பார்த்தாலே போதுங்க. அவர் இல்லறத்தை ஏன் சிறப்புன்னு துறவரத்தை விட இல்லறம் ஏன் சிறந்தது என்று சொல்கிறார் என்பதற்கு இந்த முதல் 3 பாடலை பார்த்தாலே போதும். அந்த இல்லறம் என்கிற அதிகாரத்தில் முதல் குறள் என்ன சொல்கிறாருங்க? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிற இல்லறம் நடத்துகிற ஒருவன் 3 பேருக்கு துணையாக இருக்காங்கிற வள்ளுவர். ஆனால் பாருங்கள், என்ன ஒரு கோளாறுனா, கோளாறு இல்லை, நம்முடைய அறியாமை. 3 பேருக்கு துணையாக இருக்கான்னு சொல்லி முடிச்சார் ஒரு குறளில். மூவா போன்ற ஒரு அத்தனை பேரும், அத்தனை சான்றோர்களும் இல்லறத்தாரும் மூவருக்கும் துணையாக இருக்கிறார். இது பொருளா? இது எங்க மூவர்னு அவர் சொல்லிட்டு போனார் குறிப்பால். அது உரையா சொல்லி அந்த மூவர் யாருன்னு சொல்ல வேண்டாமா? முப்பா போன்ற பெரும்பாலான அப்படி தான் எழுதியிருக்கான், அந்த மூவருக்கும் துணையாக இருக்கிறார். ஆனால் இந்த மூவர் யார் எழுதுகிறாங்க பாருங்க, அங்கேயும் கோளாறு. அவங்களுடைய கற்பனா சமதிக்கு தகுந்தால் அந்த மூவர் யாருன்னு விளக்குறாங்க. இப்போ நம்ம பரிமையில் அழகர் ஐயங்கார் இருக்கார், அவர் எப்படி எழுதுவாருங்க? அந்த மூவர் யாருன்னா வேதம் பயிலும் பிரம்மச்சாரி. பாருங்க, தேவாரம் முடித்த பிரம்மச்சாரியாக இருந்தால் அந்த மூவரில் சேர்க்க மாட்டார் அவர். அட்டம். வேதம் பயிலும் பிரம்மச்சாரி ஒருத்தன். 2வது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கானகத்திற்கு வானப்பிரஸ்தத்திற்கு போனால் பாருங்க மனைவியோட, அங்கே தீ வளர்க்கலாம். நான் போய் வானப்பிரஸ்தம் மனைவியோடு சென்று கானகத்திலே தீ வளர்க்கிற யார் வளர்ப்பாங்க? தீ வளர்ப்பான், ஆரியன் தான் வளர்ப்பான். அப்போ வேதம் பயிலனும் அவன் ஒருத்தன், தீ வளர்க்குறான் 2வது ஆரியன் அவன், 2வது 3வது சன்னியாசி. இந்த 3 பேர் தான் மூவர் என்று சொல்கிறார் வள்ளுவர்னு எழுதுறாருங்க பரிமேலழகர். இவர் என்ன பண்ணுறதுங்க? ஒரு மூவரும் சொல்லி முடிச்சிட்டாருங்க. இவர் இந்த மூவருக்கு இப்படி தான் பொருள் இருக்கணும், வேறு பொருள் இருக்க முடியாதா? குன்றக்குடி அடிகளார் மாணவரை சொல்கிறார், கற்பவர்கள் மானியர். அடுத்தது தவநிலையில் இருக்கிறவர்கள், தவசிகள், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அந்தன வாழ்க்கை மேற்கொள்வார்கள். அங்கே ஒன்று சேர்க்கிறார் அவர் குன்றக்குடி அடிகளார். அந்தன வாழ்க்கை அந்தனர்னா அவர் சொல்கிறது அந்தணன் என்போன் அறவோன் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாங்கிற பொருள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா குன்றக்குடி அடிகளார் அப்படிலாம் எழுத மாட்டார் வேத மதங்களை சார்ந்து. ஆக மாணவர், அதாவது கல்வி கற்பவர்கள், பிரம்மச்சாரி போன்ற நிலை இருக்கிறவர்கள், தவநிலையில் இருப்பவர்கள், அந்த கருணையோடு வாழ்கிற அந்தணர்கள். இது 3 பேர் தான் மூவர்னு அவர் சொல்கிறார். காப்பா அரவன் என்ன சொல்லுவார்னா, தன் குடும்பத்தார் முதல்ல, இந்த மூவரில் முதல்ல இருக்கிறவங்க தன் குடும்பத்தார், 2வது தன் உறவினர்கள், 3வது நண்பர்களுங்கிறார். அவர் கொஞ்சம் பறந்து பார்க்கிறார். தன் குடும்பம், உறவினர், ஏன்னா சுற்றம் தழால்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போ தன் குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள், இது 3 பேர் தான் இந்த மூவருங்கிறார். இந்த எஸ்எம் டயாஸ் அவர் என்ன சொல்லுவார்னா, உற்பத்தியாளர், அதாவது ப்ரொடியூசர் 1வது. 2வது யாருன்னு கேட்டால் விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட்டர். 3வது யாருன்னா அரசாள்பவர்கள், ப்ரொடெக்டர். ஸோ ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடெக்டர், அதாவது ரூலர். இந்த 3 பேராக அந்த மூவருங்கிறார் அவர். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு வள்ளுவர் மூவர்னு சொல்லிட்டு வேறு எதுவும் விளக்கம் கொடுக்காமல் போயிட்டாருன்னா அவங்கவுங்க எவ்வளவு கற்பனை ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். பாவனர் என்ன சொல்லுவார்னா, 2 வகை அந்தணருள் பார்ப்பான், அவன் தான் முதல்ல, பார்ப்பான் தான் முதல்லங்கிறார். 2வது அரசன், 3வது வணிகன். அரசன், வணிகன், இந்த 3 பேருங்கிறார். இப்போ நம்மளாம் ஒரு சந்தேகம் வரும், என்னங்க இவர் போய் பாவாணர் தமிழ் பற்று அவ்வளோ உள்ளவர், அவர் போய் பார்ப்பானை பற்றி பேசுகிறாரு. இந்த ஆரியர் வருவதற்கு முன்னாலே பாவனர் என்ன சொல்லுவார்னா, பிராமணர்கள் வருவதற்கு முன்னாலே ஐயர் பார்ப்பான்னு 2 இனம் இருந்தது, அவங்க முழு தமிழர்களுங்கிறார் பாவாணர். ஐயர் பார்ப்பான் என்பவர்கள் முழுவதும் தமிழரே. ஐயர் என்பது துறவியர்கள், பார்ப்பான் என்பவன் துறவி கிடையாது, இல்லறத்தோடு சேர்ந்துருப்பான், இல்லறத்தோடு சேர்ந்து வாழ்வான். அவனுக்கு பேர் புலவராக இருப்பான் சில பார்ப்பான், பண்டாரமாக இருப்பான் சில பார்ப்பான், உபச்சராக இருப்பான், பூசாரியாக இருப்பான், குருக்களாக இருப்பான், அப்புறம் திருக்களாக இருப்பான், நம்பியாராக இருப்பான், போற்றியரார், அப்படி பல பேரில் வாழ்ந்திருக்கான் பார்ப்பான். இவர்களெல்லாம் குடும்பத்தோடு குடும்பத்தை சார்ந்து வாழ்வார்கள், குடும்பத்தோடு வாழ்பவர்கள். ஆனால் ஐயர் என்பவர் துறவியாக இருந்தவர்கள், தமிழ் துறவிகளுக்கு ஐயர் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள தான் சொல்கிறாரு. அந்த மூவரில் முதல்ல அவர் சொல்வது இந்த பார்ப்பான், அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து தான் குடும்பத்தை எதிர்பார்த்து நிற்கிறவன், அரசன், வணிகன் தான் அந்த 3 பேருங்கிறதான் பாவானது. அதனால் இந்த திருவள்ளுவர் ஆரியத்தை ஒழிக்கிறதுக்காக நூல் செய்தார். அவர் போய் பிரம்மச்சரி, வானப்பிரசம், சன்னியாசங்கிறது அந்த முன்னிட்டு பிராமணருடைய அந்த இது சொல்லுவாரா?
அவன் இந்த 3 பேர் வந்து அந்த 3 பேருக்கும் தமிழ் வேளாளன் கடமைப்பட்டவன் என்று கூறுவாரா? கூற மாட்டார். இந்த அர்த்தத்தில் அந்த பரிமேலழகர் கண்ணோட்டத்தில் இங்கே பார்க்கக்கூடாது குறளுக்கு பொருள். அடுத்து ராமசேவையான ஒருத்தர். அவர் வந்து எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் உரையை. கொஞ்சம் எளிமையாக இருக்கும், இயல்பாகவும் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூவர் யார் என்றால், ஒரு இல்லறத்தான் மூவரை தாங்க வேண்டும். அந்த மூவர் யார் என்றால், பெற்றோர், மனைவி, மக்கள். தன்னை ஈந்த பெற்றோரை, தன்னை நம்பி கைப்பிடித்த மனைவி, தாம் ஈன்று வளர்க்க கடமைப்பட்ட மக்கள். இந்த 3 பேர் தாங்க மூவர். நீங்கள் அவங்கள காப்பாற்றுங்க, அது போதுங்க. இது கொஞ்சம் இயல்பாக தெரியல உங்களுக்கு? இது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு இப்படி தான் எளிமையாக பார்க்கணும்னு நினைப்பேன் நான். அதனால் மற்றவர்களுக்கு உணவளிக்க வலியுறுத்தும் வள்ளலார் இல்லறத்தை தவிர துறவரத்தை வலியுறுத்தவே மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த குறள் இருக்கு பாருங்க. முதல் 3 குறள் சொன்னேன். இப்போ 3வது குறள் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்விய துணை. இங்கேயும் இல்லறத்தார் வந்து காக்க வேண்டியவர்கள் இந்த மூவர் யார் என்று சொல்கிறார். அதனால் அதுக்கு இந்த பொருளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அதில் தான் ஒரு ஆருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 3வது குறள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிக இல்லறத்தில் ஐவரை காக்கணுங்கிற தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான். தென்புலத்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெற்கிலே கடல் கொண்டு போகிற நமது தொப்புள் குடி உறவுகள். தெய்வம்னா இறைவன், விருந்துனா நம்ம நாடி வந்த விருந்து, ஒக்கல்னா உறவினர்கள். அடுத்து தன்னையும் பாதுகாக்கணும் ஒருத்தன். இந்த 5 வம்பல் தலையினர். அடுத்தது வள்ளலார் வந்து அழகான இன்னொரு கருத்து, முக்கியமான கருத்து சொல்கிறார். சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? சன்னியாசத்தை அவர் வலியுறுத்தலை. ஆனால் சன்னியாசம் ஒருத்தர் பெருத்து விரும்புகிறான்னா யார் பெறணுங்கிறது ஒரு இலக்கணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர், 3 ராசிகளில் விசேஷ பற்றுள்ளவர்களாகி, 3 ராசி மேலே மண்ணு, பெண்ணு, பொன்னாசை மேலே எவன் அதிக பற்று வச்சிருக்கிறானோ, தயவில்லாத கடின சித்தர் இருக்கான் பாருங்க. இந்த மேலே அந்த 3 மேல் பற்றுதல் வைத்து கருணையே இல்லாத கடின சித்தர்கள், அவன்தான் சன்னியாசம் பெற்றுக்கணும் பாருங்க. இப்போ கருணை உள்ளவன் சன்னியாசம் பெற வேண்டிய அவசியம் இல்லறத்தில் இருக்கிறார் அவன். ஆக மேற்படி குற்றமற்றவர்களுக்கு சன்னியாசம் வேண்டுவதில்லைன்னு எழுதுகிறார் பெருமான். இந்த 3 ராசியினுடைய குற்றம் அல்லது கருணையே இல்லாத ஒரு கடினத்தன்மை, இது 2 இல்லைன்னா நீ சன்னியாசம் பண்ண வேண்டாம், நீ இல்லறத்திலே இருங்கிறார். இது எவனுக்கு இருக்கோ அந்த 3 ராசி மேலே பற்றும், இந்த தயவில்லாத கடினசித்தராக யார் இருக்கிறார்களோ அவன் தான் சன்னியாசம் பெற்றுக்கணும். காவி வேஷி என்பது தத்துவ ஆபாசம் உள்ளதுன்னு எழுதுகிறார் பெருமான். தத்துவத்தை வெல்ல யுத்தக்குரியது, அதனுடைய அடையாளம் தான் அந்த காவி. வெற்றியான பிறகு அடைவது தான் தயவு. யார் வந்து தத்துவத்தை வென்று விட்டார்கள், வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு தயவு. அப்படி தத்துவத்தை வென்றவர்கள் அடைகிற நிலை தான் தயவு. ஆகையால் வெற்றி கொடி வெள்ளை, தயவு சுத்தம், சுத்தம் என்பது நிர்மலம், வெள்ளை, வெள்ளை என்றால் ஞானம், ஞானம் என்பது அருள், தயவு காருண்யம். என்ன அழகான வார்த்தைகளை பின்னி படைச்சு கொண்டு போகிறார் பாருங்க பெருமான். அதனால் வள்ளுவரும் வள்ளலாரும் இல்லறத்தில் லட்சணம் எதை காட்டுறாங்கன்னா கொல்லாமை தான் காட்டுகிறார். இல்லறத்தினுடைய லட்சணம் இலக்கு எது என்று வள்ளுவரும் வள்ளலாரும் காட்டுகிறார் என்றால் கொல்லாமை தான். நம்ம ஒரு உண்மையை உணரணும். என்னன்னா, புலால் சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களே வந்து அவங்களுடைய ஐம்புலனும் அந்த உயிர்கொலை விரும்புறதில்லை. அது நமக்கு தெரிஞ்சிக்கோ தெரியாமையோ சாப்பிட்டுருக்காங்க. உதாரணமாக பாருங்க, கண் ஒரு உயிரை வெட்டும் பொழுது புலால் சாப்பிட்றவனே வச்சு பேசுகிறேன் நான். புலால் சாப்பிடாதனை பற்றி நான் பேசலை. புலால் சாப்பிடுவர்களையும் கூட, யார் அந்த புலாலை உண்கிறார்களோ, சமைத்து உண்கிறார்களோ அவர்களும் கூட ஒரு உயிர் வெட்டுறப்பாங்க. எதில் போய் நிற்க சொல்லுங்க அவங்கள. அந்த காட்சியை காண சம்மதிக்கிறவங்க கண் அவங்களுக்கு. ஆக அவர் உடலிலே கண், மூக்கு, செவி, வாய், மெய் என்கிற அந்த 5 உறுப்பிலே இந்த கண் அவங்க பார்க்க விரும்பின அந்த கொலையை புலால் உண்பவருக்கே நான் சொல்கிறேன். அவருடைய ஐம்புலனே அதை ஒத்துக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த கூற்றை. மூக்கு இருக்கு பாருங்கள், சமைக்கிற வரை அதன் ஆற்றத்தை பெற முடியல அவங்களால. இப்போ கருவாடு வாங்கிட்டு வந்து சமைக்கிற வரையில் அந்த மனத்தை கருவாடு நாருன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா இந்த உணவு உண்கிறவர்கள் கூட. இப்போ பஸ்ஸில் போகிறப்ப அவ்வளோ பேருக்கு பிடிச்சினா, அவ்வளோ பேர் சைவனா ஐயருங்களா, அவ்வளோ பேரும் புலால் உண்றவன் தான், அவனுக்கே பிடிக்கலது. அதுபோல் செவி, ஒரு உயிரை அறுக்கிற பொழுது மானு கத்தி பாருங்க, இந்த கத்தல் இருக்கு பாருங்க, அது புலால் உண்பவர்களுக்கு அது செவியால் வாங்க முடியல. அடையாங்க கண்ட எங்கே தூரம் போய் யாருங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அறுத்து கறி மட்டும் கொண்டாங்கன்னுவான். அப்போ அவளுக்கு செவி கேட்க முடியல இந்த துன்பத்தை. அது மாதிரி உடம்பை நீ கொஞ்சம் கையால் பிடிக்க, கொஞ்சம் கை காலம் ஒத்தனம் அறுக்கிறப்ப அதை ஆட்டம் வலி தாங்க கொஞ்சம் பிடிச்சிக்கணும் பிடிப்பான் அவன். அதான் அந்த வேலை எனக்கு வச்சு
நான் பிடிக்க மாட்டேங்க. அந்த கண்டை நான் பழக்கம் இல்லை பார்த்து. கறி கொடுங்க, வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க, நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். ஆக தொடுதல், இப்போ உடல், கண்ணு சொன்னேன், மூக்கு சொன்னேன், செவி சொன்னேன், உடலும் கூட அந்த அந்த துடித்தலை கையினால் தொட்டு பார்க்க மனம் துடிக்கிறது அவர்களுக்கு ஒப்பவில்லை. அது மாதிரி நாக்கு ருசி, வேகாத கறியை ஒரு ஆள் கொஞ்சம் பாதி சாப்பிட மாட்டான். ஐயா வேகலைங்க கறி. ஆக புலால் உண்பவர்களையும் கூட கண்ணு, மூக்கு, செவி, உடல், நாக்கு எந்த உறுப்பும் அதை ஒப்புவதில்லைங்கிறதான் உண்மை. அதனால் புலாலை விட்டால் தவிர துறவரம் வராதுங்க. அதனால்தான் கொல்லாமை 2 பேரும் வலியுறுத்துகிறார்கள் துறவரத்துக்கு. இல்லறத்துக்கும் அதுதான், துறவரத்துக்கும் அதுதான். ஆக வள்ளலால் வலியுறுத்துவது இல்லறமே என்பதில் 2ஆம் கருத்துக்கு இடமில்லை. இல்லறத்தில் இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றான்னு வச்சுங்க. அந்த ஒரு இல்லறத்தில் இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது அதிகமான சவாலை சமாளிக்க வேண்டி வருவது பெண்கள் தான். அதையும் ஆனஸ்டாக நேர்மையாக ஒத்துக்கணும். ஏன் இன்றைக்கு ஆண்கள் கை ஓங்கிற ஒரு ஆண் சமூகமாக தான் இருக்கிறது. ஓரளவு குறைஞ்சிருக்கலாம், ஆனால் இன்றும் முழுவதுமாக இது ஆண் சமூகம் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. அப்போ என்ன இருக்குங்க, அவன் சுத்தமாக வந்திருக்க மாட்டான், பெண்ணு வந்திருப்பா. அவனுக்கு விதவிதமாக அந்த கறியை சமைத்து கொடுக்க வேண்டி இருக்கிறது, தன் மனம் விரும்பவில்லை என்றாலும். இது ஒரு பெரிய சோதனை. சரி, 2 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாமன்னா, அங்கே என்னென்னா ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு தியானம் பண்ணணும். 5 மணிக்கு எழுந்திருக்கணும். 4:30 எழுந்திரிச்சாதான் குழந்தைங்களுக்கு சமைச்சு அவன் புருஷங்கானுக்கு சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, அதுங்களுக்கு யூனிஃபார்ம், நேற்றைய துவைச்சி வைக்கணும், அது சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போடணும், அந்த டைமில் ஆட்டோக்காரர் ஓடி போய் நிற்கணும். அவன் எங்கே தியானம் பண்ணுறதுங்க? போனதுக்கப்புறம் வீடு பூரா பெருக்கணும், துடைக்கணும், துணிலாம் துவைக்கணும், காயப்படணும், மடிக்கணும், பாத்திரம்லாம் கழுவணும், அரிசி சுத்தம் பண்ணணும், அரிசி நெல் இன்னும் தானியங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும், கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வரணும் சமைக்கிறதுக்கு, காய்கறி, பழம். மாலையில் பசங்க வந்துடும், வந்த உடனே எனக்கு தின்பண்டம் கொடுக்கணும், புருஷன் வருவான், அவனுக்கு உடன்படி அவனுக்கு எல்லாம் பண்ணணும், காஃபி கொண்டு நிறுத்தணும். இப்படி ஒரு பெண் உறங்குறவர்கள் காலையில் 4:00 இரவு 9:10 வரைக்கும் ஓடா உழைச்சா அவர் குடும்பத்துக்கு, அவளுக்கு எங்கே சன்மார்க்கத்தை பற்றி சிந்திக்க எங்கே கருத்து காதால் கேட்க முடியும்? இப்போ சோதனை என்று பார்க்கிற பொழுது, சவால் என்று பார்க்கிற பொழுது, சன்மார்க்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி என் மனசில் தோணுது. சில நேரங்களிலே ஒரு ஆண் மட்டும் சன்மார்க்கம் வந்திருப்பான், குடும்பத்தார் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையும் இருக்கிறது. அங்கே ஆணுக்கு சோதனை. அவனை ஒரு கிண்டலாக பார்ப்பார்கள், அவன் பேச்சு, சிந்தனை, படிப்பான், வேலையில் இந்த ஆளுக்கு பார்த்தாலும் வள்ளலார் இல்லை சொல்லிக்கிட்டு வந்தார். அவர்கள் மனம் திருந்தி வருகிற வரையிலே அந்த ஆணுக்கு சோதனை. அது சோதனை என்பது 2 தரப்பிலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதிகமாக பெண்களுக்கு வருகிறது நான் சொன்னேன். இதுதான் ப்ராக்டிக்கல் சன்மார்க்க ப்ராப்ளங்கள். அதில் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறேன்னா, அப்போ இதுக்கு என்னங்க வழி? குடும்பத்தார் வராமல், ஆண் வராமல், பெண் மட்டும் வராமல் வச்சுங்க, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. பெருமானிடத்திலே வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து, ஐயா அவர்களை சீக்கிரம் நீங்கள் அவர்களை சன்மார்க்கத்தின் பக்கம் வர வழின்னு வேண்டலாம். பொறுமை தான் தேவை. பொறுமை இழந்தால் குடும்பம் சிதறி போயிடும், குடும்ப ஒற்றுமை போயிடும். அது போனதுக்கப்புறம் எந்த சன்மார்க்கம் எதுவும் பிரயோஜனமே இல்லை. ஒரு நியாயம் கெட்ட பின்னாலே ஒரு குடும்பத்தில் அப்புறம் நாங்கள் சன்மார்க்கம், நியாயம்தானே, ஆன்ம நியாயம்தானே சன்மார்க்கம். ஆக நியாயம் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் சற்று விட்டு கொடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், ஆண்டவனிடத்தில் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுபோல் தான் ஆணுக்கும். ஆக இருதரப்பாரும் அந்த இல்லற நெறியில் இருந்து கொண்டு பெருமான் நெறிக்கு வர வேண்டும் என்றால், பெருமான் வலியுறுத்துகிற இல்லறத்திலே பயில வேண்டும் என்றால் சற்று பொறுமையும் அமைதியும் நியாயங்களாமல் இருக்கிற மனப்பான்மை வேண்டும். ஆக இப்படி ஒரு அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நம்முடைய இவ்வளவு சிந்தனைகளை தூண்டிய நமது திருமுருகன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நமது மனமொழிமைகளால் நமது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதில் பங்கு கொண்ட 22க்கும் மேற்பட்ட அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி, ஆக ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய குடும்பங்களும் வளர்பெருமானுடைய வன்கருவினால் எல்லா நலமும் வளம் பெற்று வல்லாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.